கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி ஒரு வித்தியாசமான தலைப்பில் நான் ஆண்டோடைய வார்த்தையை கொண்டு வருகிறேன். ஆவியில் வளர்ந்த தேவ பிள்ளைகள் இருப்பீங்க, வளர்ந்து கொண்டு இருக்கும் தேவ பிள்ளைகள் இருப்பீங்க, வளரப்போகிற தேவ பிள்ளைகள் இருப்பீங்க. எனவே எல்லாருக்கும் புரிகிற மாதிரி கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய பிள்ளையை இன்றைக்கி செய்தியினுடைய தலைப்பு சிங்கத்தை சந்திக்க நீ ஆயத்தமா. ஹல்லேலூயா. சிங்கங்களை எதிர்க்க நீ ஆயத்தமாங்கிற தலைப்பில் இன்றைக்கி நான் செய்தியை கொடுக்க போகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு இருக்கிறது, பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் இருக்கிறது, எல்லாம் இருக்குது. ஆனால் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை, ஊழியத்திலையும் முன்னேற்றம் இல்லை, எந்த ஒரு காரியத்திலையும் முன்னேற்றம் இல்லை. ஒழுங்காக நான் ஆலயத்துக்கு வருகிறேன், ஒழுங்காக நான் வேதத்தை வாசிக்கின்றேன், எல்லாமே நான் ஒழுங்காக தான் செய்கிறேன் பாஸ்டர், ஆனால் எனக்குள்ள ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லையே அப்படிங்கிறவர்களுக்கு இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வருகிறது. எடுத்து வாசிப்போம். 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் தாவீதையும் கோலியாத்தையும் குறித்து சில காரியத்தை பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 2-11 வரைக்கும் வாசிப்போமா? 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 2-11 வரைக்கும். ஒருத்தர் வாசிக்கும் போது மற்றவங்களுக்கு கவனிங்க, இல்லைன்னா ஸ்க்ரீனில் போடுவாங்க, நீங்கள் பார்க்கலாம். 1 சாமுவேல் 17 2-11 வரைக்கும் வாசிப்போம். சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும் ஒருமித்து கூடி ஏலா பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கி. இப்போ சவுல், இந்த எனக்கு சம்பவங்கள் தெரியும். சவுல் தன்னுடைய சேனையோடு, சவுல் என்பவன் சாதாரண மனிதன் அல்ல, நல்ல ஹைட் வெயிட் உள்ள ஒரு அருமையாக கம்பீரமான ஒரு ராஜா. அவன் தன்னுடைய போர் வீரர்களோடு, நல்லா யுத்தத்தில் எக்ஸசைஸ் ஆன போர் வீரர்களோடு யுத்த காலத்துக்கு போகிறான். அப்போ எதிர்த்தாப்புல பெலிஸ்தேர்கள் வருகிறார்கள். வாசிப்போம். பெலிஸ்தருக்கு எதிராக, இப்போ பெலிஸ்தர் எதிராக வந்து விட்டார்கள், அணிவகுத்து நின்றார்கள். பெலிஸ்தர் அந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும், பெலிஸ்தர் அந்த பக்கத்தின் ஒரு மலையின் மேலும், இஸ்ரவேலர் இந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும். அதாவது 2 இராணுவத்துக்கு இடையில யுத்தம். ஒருத்தங்க ஒரு பக்கம் மலையின் மேலே இருக்காங்க, இன்னொரு எதிரி பக்கம் இருக்கக்கூடிய மலையின் மேலே இருக்கிறாங்க. வாசிப்போம். அவர்களுக்கு நடுவே பள்ளத்தாக்கு இருந்தது. அப்பொழுது காத் ஊரான் ஆகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு, இப்பதான் நம்ம பார்க்குறோம் கோலியாத்னு ஒரு மனுஷன். அவன் யாரை பார்க்குறப்ப நம்ம கோலியாத். அந்த இராணுவத்தில் இவங்க பெரிய சேனை இருக்கிறது, இங்கேயும் பெரிய சேனை இருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண போர் வீரன். அவன் ஒரு இளவரசனும் கிடையாது, ராஜாவும் கிடையாது. கோலியாத் என்கிறவன் ஒரு போர் வீரன். அவன் என்ன சொல்கிறான்? வாசிப்போம். பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவிலே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். அவன் 6 முழம், அதாவது 6 முழம்னா கிட்டத்தட்ட 1 முழம்னா 1.5 அடி. 6 முழங்கிறது கிட்டத்தட்ட 9 அடி. அதுக்கப்புறம் எத்தனை ஜான்? 6 முழமும் 1 ஜானுமா இருப்பான். அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 அடி 12 அடிக்குள்ள ஒரு மனுஷன். 10 அடினா உள்ள இந்த சர்ச்சுக்குள்ள விட்டோம்னா இந்த தெர்மோகோல்லாம் அவர் தலைக்கு இடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு கம்பீரமான மனுஷன் கோலியாத் நிற்கின்றான். அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர். இப்ப அவனுடைய ஆயுதங்களை குறித்து பார்க்கின்றோம். கோலியாத்தினுடைய ஆயுதங்களை குறித்து பார்க்கிறோம். இதேபோல முதலாவது நீ சிங்கங்களை சந்திக்க ஆயத்தமா. ஹல்லேலூயா. இயேசுநாதர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றோன்னு முதல்ல எங்கே போனாங்கன்னா வனாந்திரத்தில் பிசாசை சந்திக்க ஆயத்தமாக போனார். உன் வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட் ஏன் இல்லைன்னா நீ பெரிய பிரச்சனைகளை பார்த்து பதுங்கி கொண்டு இருக்கின்றாய். அதனால தான் வாழ்க்கையில் ஒரு பெரிய சவாலை ஒன்றை ஆண்டவரை எடுத்து பயன்படுத்த முடியல. ஏன் நம்மளால் பெரிய பிரச்சனையை சந்திக்க முடியலன்னா நமக்கு தேவ பலன் இல்லை, எதுக்கிறதுக்கு தேவ பலன் இல்லை. அதனால் கூட்டத்தோடு கூட்டமாக எதை ஜெயிச்சனாலும் நம்மளால் செய்ய முடியும். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு கூட்டத்தோடு நீ இருந்தாலும் நீ தனித்து தேவ சமூகத்தில் வல்லமையை வாங்கி கொண்டு நான் எதை சந்திக்க சொல்கிறேனோ அதை நீ சந்திக்க நீ ஆயத்தமாக இருக்க வேண்டும். இப்போ கோலியாத் நிற்கிறான். அவனுடைய ஆயுதங்களை எல்லாம் முழுவதும் வேகமாக வாசிப்பான். 11 வரைக்கும் வாசியுங்கள். போர்க்கவசம் தரித்து கொண்டிருப்பான். கவசத்தின் சேக்கலான வெண்கலம். இதெல்லாம் ரொம்ப வெயிட்டானது. கவசத்தின் எடை இருக்கும். வாசியுங்கள். அவன் தன் கால்களில் வெண்கல கவசம், தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருந்தான். அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படைமரத்தின் கனதியும். அவன் ஈட்டி அவ்வளவு வெயிட்டா இருக்கும். ஈட்டியின் அழகு 600 சேக்கல் இரும்புமா இருக்கும். பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடப்பான். அவன் நின்று இப்ப அவன் நிக்கிறான். நல்லா கவனிங்க. அவன் கோலியாத் அந்த மலை உச்சியில் அப்படியே கம்பீரமாக நிற்கிறான். இன்னும் பார்த்தா ஏற்கனவே மலை, அவன் பள்ளத்தாக்கில் இருந்தாலும் பரவாயில்ல, அவன் நிற்கிறது இதில் நிற்கிறான். ஏற்கனவே மலை உயரம். சில சமயத்தில் இந்த வெட்டிங் கேக் வெட்டுறது பார்த்துருப்பீங்களா? கேக் இவ்வளோ தான் இருக்கும், அது கீழே இருக்க செட்டப் அதிகமாக இருக்கும். நம்ம பெரிய கேக்கில் வெட்டுறது சின்ன கேக்கு தான், கீழே உள்ள பேஸ்மெண்ட்டு. அது மாதிரி கோலியாத் ஏற்கனவே 10 அடி உயரம் உள்ளவன். அவன் போய் நிற்கிறதோ மலையின் உச்சியில் அப்படி கம்பீரமாக நிற்கிறான்.
அப்படி கம்பீரமாக நிற்கும்போது அவனை பார்க்கும்போது எப்படி இருக்கிறது என்றால் 11 வரைக்கும் வாசிட்டீங்களா? வாசிங்க. இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, இப்பதான் கூப்பிடுறான், இஸ்ரேலுடைய சேனையை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நீங்கள் எல்லாரும் யுத்தத்துக்கு அணிவகுத்து, எல்லாம் யுத்தத்துக்கு ரெடியா. இவன் யுத்தத்துக்கு ரெடி, ஆனால் ஒருத்தனை சந்திக்க ரெடி இல்லை. யுத்தத்துக்கு ரெடி, எல்லாம் யுத்தம் பண்ண விட்டிங்கன்னா சரி. கோலியாத்து தலையை தாவீது வெட்டின உடனே அதுக்கடுத்த இராணுவத்தைன்னா காலி பண்ணது யார்? தாவீது கிடையாது. தாவீதனுடைய போர்ச்சேவர்கள் தான், சவுலுடைய போர்ச்சேவர் தான் வெட்டுறாங்க. தைரியசாலி இவெல்லாம் சாதாரண ஆள் நினைக்காதீங்க. சவுலோட இருந்த போர் வீரர்கள் நம்மளை மாதிரி தான், அவங்களும் தைரியசாலி. ஆனால் அவன் ஒத்தைக்கு ஒத்த வா என்று சொல்லும்போது தான் உன் தேவபலன் என்ன என்பது தேவனுக்கு தெரியும். உன் தேவபலன் என்ன என்பதை நீ கோலியாத்தை சந்திக்கும் போது தான் உன் பலம் என்னது என்று நீ அறியும்படிக்கு உன்னை வனாந்தரத்தின் வழியில் நடத்தி வந்த கர்த்தன் தான். பிரச்சனை வரும்போது தாங்க தெரியும் உங்களுக்கும் எனக்கும் தேவபலன் எவ்வளோ இருக்குன்னா. இப்போ கோலியாத்து வந்து அப்படியே ஜெய் ஜாண்டிக்கா நிற்கிறான். இப்போ அந்த இராணுவமே வந்து நிற்கிது. அவன் என்ன சவால் விடுறான்? 11 வரைக்கும் வச்சிட்டிங்களா? நான் பெலிஸ்தன் அல்லவா, நான் பெலிஸ்தன் அல்லவா, நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா, நீங்கள் சவுலின் சேவர்கள் அல்லவா, உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ அவன் அதுதான் கேட்குறான், உங்களில் ஒருவன். நீ இண்டிவிஜுவலாக போகும்போது தாங்க உன் பவர் என்னன்னு தெரியும். அது வரைக்கும் தெரியாதுங்க. கூட்டத்தோடு சொல்லுவாங்க, கூட்டத்தோடு கோவிந்தம்பாங்க. நீ இண்டிவிஜுவலாக போகும்போது தான் உங்கள் பவர் என்னன்னு தெரியும். உங்கள் தேவ பலன் நீ எவ்வளோ வாங்கியிருக்கிறோம், உன் ஜெப வாழ்க்கை என்ன, உன் வேத வாசிப்பு என்ன. தனிப்பட்ட முறையில் நீ எழுந்து நிற்கும்போது தான் உன் தேவ பலன் என்னது என்று தெரியும். அவன் தெளிவாக கேட்குறான் கோலியாத்து. இன்றைக்கி பிசாசு நம்மளை பார்த்து இப்படி தான் கேட்குறான். உங்களில் என்ன வாசிப்பா? வாசிங்க. உங்களில் ஒருவனை தெரிந்து உங்களில் ஒருத்தனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும், அவன் என்னிடத்தில் வரட்டும், அவன் என்னோடு யுத்தம் பண்ணவும், அவன் என்னோடு யுத்தம் பண்ணவும், என்னை கொல்லவும் சமர்த்தனானால், என்னை கொல்லவும் சமத்தான். என் கூட யுத்தம் பண்ண உங்களில் ஒரு ஆள் வர முடியுமா கேட்குறான். இன்றைக்கி பிசாசு நம்மளை பார்த்து கேட்குறான், உங்கள்கிட்ட ஒரு ஆள் வாங்க, நாங்கள் சபையாக வருவோம். நீ சபையாக வர்றது நல்லது தான். சபையாக எதுக்கிற நாட்களும் உண்டு. சபையாக நம்ம ஜெபம் பண்ணி நீங்கள் எங்களெல்லாம் ஜெபித்தால் தாங்குறீங்க, நல்லது தான். ஆனால் தனிப்பட்ட முறையில் நீ வரணும்னா அன்னைக்கு தான் உன் தேவ பலன் என்னது என்று தெரியும். உங்களை ஒருவனின் இடத்திலே வாருங்கள். 11 வாசி முடிச்சுங்க. நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராக இருப்போம், நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராக இருப்போம், நான் அவனை ஜெயித்து அவனை கொள்வேனானால், நான் அவனை ஜெயித்து அவனை கொள்வேனானால், நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராக இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி, பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன், நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லி கொண்டு வருவான். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு இப்போ டெய்லி யுத்தத்துக்கு ஆயத்தமாவாங்க. ஆயத்தமாகி சவுலும் அவருடைய போர் வீரர்களும் வந்து நின்று பார்த்தா இவங்க நினைக்கிறாங்க, என்னைக்காச்சும் அவன் மனம் திரும்பிடுவான், என்னைக்காச்சும் ஒருத்தன் வராமல் போயிடுவான், என்னைக்காச்சும் ஒருத்தன் அவன் காணாமல் போயிடுவான், என்னென்னமோ நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் இராணுவ சேனைகள் அணிவகுத்து நிற்கிறார்கள். பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார். அந்த வார்த்தையை கேட்டு இந்த ஒரு ஆளும் சொல்லும் போது தான் சிக்கல் வருது. அப்போ தான் அவங்கெல்லாம் கலங்குறாங்க. ஏன் கலங்குறாங்க? அவ்வளோதான் பேஸ்மெண்ட் அவங்களுக்கு. அவங்க மேலே இருக்கிற ஸ்ட்ரென்த்து அவ்வளோதான். எனவே அவங்களெல்லாம் கலங்கி என்ன செய்கிறாங்க, அந்த ஒரு வார்த்தை சொன்ன உடனே, ஏனென்றால் யுத்த காலத்தில் போனால் ஒரு ஆள் பணமாக வரணும், அந்த பணமாக வர்றதுக்கு நாங்கள் ஆயத்தமாக இல்லை என்று எல்லாம் திரும்பி போகிறார்கள். வாசியுங்கள் 11 வரைக்கும். 16வது வசனம் வாசியுங்கள். 16வது வசனம். அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து இப்போ 80 தடவை வந்து நிற்கிறான். எத்தனை தடவை வந்து கேட்குறான்? காலையிலையும் வருவான், மாலையிலையும் வருவான், காலையிலையும் வருவான், மாலையிலையும் வருவான். இந்த இராணுவங்கள், சவுலினுடைய இராணுவங்கள் முழுவதும் நல்ல ஆகாரம் சாப்பிடும், ஒருவருக்கு ஒருவர் யுத்த ப்ராக்டிக்ஸ் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் 80 நாள் வந்து 80 நாள் இல்லை 800 நாள் வந்தாலும் யுத்த காலத்துக்குள்ளே அவங்க இறங்க மாட்டாங்க. தேவலை உன் ஆவிக்குரிய வாழ்க்கை நீ தனிப்பட்ட முறையில் உன்னுடைய பிரச்சனையாகிய கோலியாத்தை சந்திக்கிறதுக்கு நீ தனிப்பட்ட முறையில் ஆயத்தமாக வேண்டும். அப்போ இயேசு மட்டும்தான் அவன் கூட வருவார். அந்த யுத்த காலத்துக்குள்ளே போகும்போது உங்கள் பாஸ்டர் கூட வர மாட்டார், உன் மனைவி கூட வர மாட்டான், உன் புருஷன் கூட வர மாட்டான், கர்த்தர் மட்டும்தான் கூட வருவார். அன்றைக்கி தான் தெரியும் யாரோட கர்த்தர் இருக்கிறார் என்று. இப்போ 16வது வசனம் வாசிட்டிங்களா? அடுத்து 23, 24 வாசியுங்கள். அவன் இவர்களோடு பேசிக் கொண்டிருக்கையில், அவன் இப்பொழுது தாவீது உள்ள வருகின்றான். தாவீது வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தவன். நல்ல கவனிங்க, அபிஷேகம் தான் உங்களை ஊழியத்தில் பயன்படுத்துது. வேத அறிவுனா முக்கியம். பையனா பைபிளை கடைச்சி போய் படிச்சிருக்கா, ரொம்ப சந்தோஷம் தான். ஆனால் காட்டுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் தான் உன்னை முக்கிய வழி நடத்தும். இதெல்லாம் தேவை. எங்களுக்குன்னா அந்த பாக்கியம் கிடைக்காம போயிடுச்சு. எங்களுடைய பேரண்ட்ஸு பைபிளை தூக்குனாலே அடிப்பாங்க. ஆனால் உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடையாது. உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறாங்க.
தேவ பிள்ளையே, இந்த இடத்துல அந்த யுத்த களத்துக்கு சம்மதம் இல்லாத தாவீது அங்கு வருகிறான். யுத்தம்னா அவனுக்கு என்னன்னே தெரியாது. இதுவரைக்கும் அவன் போர் ஆயுதங்கள் எதையுமே பிடித்தது கிடையாது. அவனுக்கு யுத்தத்தை குறித்து ஒரு அறிவும் கிடையாது. ஆனால் அவனுக்கு ஒன்றே ஒன்று தான் தெரியும், கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் என் கூட இருக்கிறார், அது ஒன்று தான் தெரியும். இப்போ அந்த இடத்துல தாவீது வருகிறான். 23, 24 வசனங்கள். இதோ காத்தூரனாகிய கோலியாத் இப்போ தாவீது அண்ணன்களுக்கு உணவு கொடுக்கறதுக்காக வந்திருக்கான். இப்போ காத்தூரனாகிய கோலியாத் அந்த பேருள்ள அந்த பெலிஸ்த வீரன் பெலிஸ்தரின் சேனைகளிலிருந்து எழும்பி வந்து இப்போ எழும்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளை சொன்னான். அதே வார்த்தையை தான் சொல்கிறான். உங்களில் தைரியம் உள்ளவன் ஒருவன் என்னிடத்தில் வரக்கடவன்கிற வார்த்தையை சொல்லும் போது இராணுவம் முழுவதும் கேட்டு கேட்டு விலகி ஓடினார்கள் போடப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ தான் தாவீது கேட்குறான், இப்படி ஒரு வார்த்தையா? வாசிங்க 23, 24. தாவீது கேட்டான், இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவான். இப்போ எல்லாம் முகத்துக்கு விலகி ஓடி போவாங்க. எக்ஸாம் அன்னைக்கு தாங்க தெரியும் நீ எவ்வளோ நேரம் எக்ஸாமுக்கு படிச்சிருக்கேன்னு. டெஸ்டிங் நாள் அன்னைக்கு தான் தெரியும், அது வரைக்கும் தெரியாது. எல்லாருமே ஸ்டூடெண்ட் தான், பிரைட் ஸ்டூடெண்ட் தான். அந்த எக்ஸாம் தான், பரீட்சை தான் உங்களுடைய விசுவாசத்தை காட்டும். இந்த நேரத்தில் எல்லாம் ஓடி போகிறதை அவன் பார்க்கின்றான். 23, 24. அடுத்து 36, 37 வசனங்கள். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான். இப்போ தாவீது சொல்கிறான் சவுலை பார்த்து, ஐயா நீ யுத்த காலத்துக்கு போக முடியாது, நீ கோலியாத்தை உன்னால் சந்திக்க முடியாது. அவன் சொல்கிறான், இந்த கோலியாத் ஏமாத்திரம், நான் ஒரு தடவை கையில் ஆயுதமே இல்லாமல் ஒரு கரடியும் ஒரு சிங்கத்தையும் அடித்து கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிசனும், இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிசனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். தேவ பிள்ளையே, உன்னுடைய எதிர்காலம் இப்பொழுது சிங்கத்தை சந்திக்க நீ ஆயத்தமாக வேண்டும். உனக்குள்ளே இருக்கிற கர்த்தருக்கு முன்னுக்கு அவன் சிங்கம் கிடையாது, அவன் நாய். கர்த்தர் இல்லாட்டி அவன் சிங்கம், கர்த்தர் இருந்தா என்ன? இப்ப வாசிப்போம் 36, 37 வாசிங்கள். ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக. ஐயா நீ கோலியாத்தை சந்திக்க வேண்டும் என்றால் கர்த்தர் உன் கூட இருக்கிறாருங்கிற நிச்சயம் இருக்கணும். அதான் எந்த ஊருக்கு போயிட்டு வந்தால் ஆண்டோட கேட்ப, நீ என் கூட இருக்கீங்களா? என்னை விட்டு விளையிட்டீங்கன்னா ஏன் விளையிட்டீங்கப்பா? நான் என்ன தவறு செஞ்சேன்? நான் போன டீம் சரியில்லையா? நான் போன இடம் சரியில்லையா? எந்த இடத்துல கோளாறு? இருக்கிற சொத்துல, திருப்பி நான் சொல்கிறேன், இருக்கிற சொத்துலேயே பெரிய சொத்து கர்த்தர் உங்களோட இருக்கிறது தான். நம்ம அவனை பார்த்து அவன் 5 ஸ்டார் ரோட் அப்படி இப்படி ஒவ்வொன்றையும் பார்க்குறோம். யாரையும் நீங்கள் பார்க்காத, கர்த்தர் உங்களோட இருக்கிறாரு, நீ பெரிய ஆள். கர்த்தர் இல்லாமல் உலகமே உங்களோட இருந்தாலும் நம்ம சின்ன ஆள். இப்போ அந்த சவுல் சொல்கிறான், நான் உன்னை யுத்த களத்தில் இறக்குறதுக்கு உன்கிட்ட ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் தான் இருக்குது, ஆனால் அந்த குவாலிஃபிகேஷன் தான் அவனை ஜெயிக்கும். தேவப்பிள்ளை இன்றைக்கி வந்திருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் தீர்க்கதரிசனமாக சொல்கிறாரு, கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில் நான் தேவ பிரசன்னத்தை இழந்துட்டேன்னா, ஒரு மீன் தொட்டியில் இருக்கிற ஒரு மீனை தூக்கி தரையில் போட்டால் எப்படி துடிக்குமோ அப்படி துடிப்பேன். நீங்கள் நினைக்கிறீங்க எது பெரிய பாவம் எது சின்ன பாவம்னு, ஆண்டவருக்கு தெரியாது. சில சமயத்தில் சாதாரண ஒரு காரியம் ஒன்று புண்படுத்துகிற மாதிரி பேசியிருப்பேன், அது என் தேவ சமாதானத்தை இழக்கும். ஆண்டவர் நான் கொலை பண்ணனா இல்லை, அவனை காயப்படுத்தி பேசியிருப்பேன். தேவ சமூகத்தை நீ பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் சவுல் ஒன்று தான் கண்டுபிடிச்சான் தாவீதை பார்த்து, கர்த்தர் அவங்க கூட இருக்கிறாரு. தேவப்படி இந்த ஒரு குவாலிஃபிகேஷன் தான் நீயும் நானும் கோலியாத்தை சந்திப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தும். அதை ஒன்றை மட்டும் பார்த்துட்டான், உன் பேச்சில் கர்த்தர் இருக்காரு, உன் உடம்புல ஆயுதங்கள் இல்லை, அதனால் நீ யுத்த காலத்துக்கு அனுப்புகிறான். 36, 37 வாசிட்டிங்களா? அடுத்து 43 வாசிப்போம். 43. பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி, மேலே உயர்த்துங்க 43 கொஞ்சம். பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி. அப்போ கோலியாத் சொல்றான், நான் நாய் இல்லடா, சிங்கம். கோலியாத் சொல்றான், நீ நாய் என்னை நினைச்சிட்டு இருக்க, கர்த்தர் உங்களோடு இருந்தால் தான் பிசாசு நாய், கர்த்தர் உங்களோட இல்லைன்னா பிசாசு சிங்கம் மாதிரி இருக்கான். அவன் சொல்கிறான், நீ தப்பு கணக்கு போட்டுட்ட. அவன் சொல்கிறான், பெலிஸ்தன் இந்த ஒரு பாயிண்ட்டுக்காக தான் இவ்வளோ செய்தி நான் கொண்டு வரேன், என்னோட இவ்வளோ நேரத்தை வேஸ்ட் பண்ணுறார் பாஸ்டர், தெரிஞ்ச போதே நினைக்காதீங்க. பெலிஸ்தன் தாவீதை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறான், என்னை பார்த்து ஜனங்கள் எல்லாம் ஓடுவதற்கு காரணம் நான் ஒரு சிங்கம் காட்டில் ஒரு கதர்னா போதும், ஒரு ஒரு கர்ஜனை பண்ணால் போதுமா, 3 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய மிருகங்கள், சின்ன மிருகங்கள் இருக்குது பார்த்தீங்களா, மான் முயல், இதுனா தானாக வந்து அந்த சிங்கத்து வாயில் வந்து விழுந்துருமா, குகையில் வந்து விழுந்துருமா. அந்த கர்ச்சனை சத்தம் கேட்டு 3 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற, அது கிட்டத்தட்ட எத்தனையோ கிலோமீட்டர் அந்த சத்தம் கேட்குமா.
அந்த மிருகங்கள் எங்கிட்டு போகிறதுன்னு தெரியாமல் ஒன்றுக்கு ஒன்று ஓடியாது. கடைசியில் எல்லாமே அது வாயில் வந்து விழுமா. சிங்கத்தின் கர்ஜனை எவ்வளோ மோசமானது. கோலியாத்தை தாவீதை பார்த்து கேட்குறான், டேய் தப்பு கணக்கு போட்ட நான் என்னை நாய் இல்லை, நான் சிங்கம்டாங்கிறான். தாவீது சொல்கிறான், நீ சிங்கம்தான், ஆனால் என் கூட இருக்கிற கர்த்தருக்கு முன்னுக்கு நீ நாய். இன்றைக்கி துணிஞ்சு நான் எல்லாரோட தலையிலையும் கை வச்சு ஜெபம் பண்ணுறதுக்கு காரணம், எனக்கு முன்னுக்கு இருக்கிற பிசாசு சிங்கம் போல் இருந்தாலும் கர்த்தருக்கு முன்னுக்கு அவன் நாயோட சொல்ல மாட்டேன், அதை காட்டிலும் மோசமானவன் கர்த்தர் உங்களோடு இருந்தால். இப்போ கோலியாத்து தாவீதை பார்த்து கேட்குறான், நீ ஒரு தப்பு கணக்கு போட்டுட்ட. என்ன தப்பு கணக்கு போட்டுட்ட? நான் சிங்கம், கொதறிடுவேன் உன்னைய, நான் எத்தனை பேரை கொதறி இருக்கிறேங்கிறது உனக்கு தெரியுமா? அப்போ தாவீது சொல்கிறான், நீ சிங்கம் தான்டா, ஆனால் என் கூட இருக்கிற கர்த்தருக்கு முன்னுக்கு நீ நாயிடா. கர்த்தர் உங்களோடு இருந்தால் பிசாசானவன் சிங்கம் அல்ல, அவன் வெறி பிடிச்ச நாய். தேவனுடைய பிள்ளை இந்த இடத்துல சொல்கிறான், நான் நாயா என்று சொல்லி அவன் தேவர்களை கொண்டு அவன் தாவீதை சபித்தான். அதுக்கடுத்து 43 அடுத்து 45 வசனம் வாசிப்போம். 45. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் கேடகத்தோடும் ஈட்டியோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். முதல்ல கர்த்தர் உன்னோடு இருப்பாராக, ரெண்டாவது தைரியம் கிடைச்சிச்சு, மூணாவது இயேசுங்கிற நாமத்தை எடுத்து பயன்படுத்தினார். இதனுடைய முதலாவது ஒரு யுத்தத்தை குறித்து வாசித்தோம். தாவீது கோலியாத்துங்கிற போலி சிங்கம், அது போலி சிங்கம், உண்மையான சிங்கம் இல்லை. சிங்கத்தை போல இருக்கிறவன் தான், ஆனால் அவன் சிங்கம் அல்ல. கர்த்தர் உங்களோடு இருந்தால் இந்த உலகத்தில் எந்த அசுத்தாவியை பார்த்தீங்கன்னாலும் அவனை சாதாரணமாக நீங்கள் பார்க்கலாம். என்றைக்கு கர்த்தர் நம்மளை விட்டு விளைகிறாரோ அன்றைக்கி சின்ன சின்ன ஆவிகள் எல்லாம் சிங்கம் போல காட்சி அளிக்கும். தேவப்பிள்ளையை இன்னைக்கு தாவீதை சாமுவேல் அபிஷேகத்தை எடுத்து ஊற்றுனான், உன்னை ராஜாவா அபிஷேகம் பண்ணுறேன்னு. ஆனால் ராஜாவா அபிஷேகம் பண்ணுற அபிஷேகத்தை எடுத்து வாங்கிட்டு அவன் காட்டுக்குள்ளே போய் தான் இருந்தான், ராஜாவாகலை. என்னைக்கு தாவீது கோலியாத்தை சந்தித்தானோ அன்னைக்கு தான் ராஜாவானா. நல்லா கவனிங்க. சாமுவேல் தைலத்தை தூக்கி தாவீதின் தலையிலே ஊற்றுனதுனால தாவீது ராஜாவாகலை. அந்த அபிஷேக தைலத்தை வச்சுட்டு ஆண்டவர் ட்ரைனிங் கொடுக்குறார். ஒரு கரடியும் ஒரு சிங்கத்தையும் கொல்ல கொடுத்துட்டு சொல்கிறார், இதே போல் இன்னொரு சிங்கம் வரும், இந்த சிங்கம் மனுஷ சிங்கம், அந்த சிங்கத்தை கொல்லுவதற்காக ரகசியமாக உண்மையான சிங்கத்திட்ட உனக்கு நான் ட்ரைனிங் கொடுக்குறேன். தேவ பிள்ளையை நீ நான் கோலியாத்தை சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருக்கணும். அப்போ என்ன செய்யணும்னா தனியாக ஜேவ பலத்தை நீ வாங்கணும். மற்றவங்க விசுவாசத்திலே வாழக்கூடாது. மற்றவங்க ஜபம் தேவை, எனக்கு சபையாருடைய ஜபம் தேவை, சபையாருடைய விசுவாசம் எனக்கு தேவை. நான் வெளியூர் போகும்போது உங்கள் ஜபமும் உங்கள் விசுவாசமே நீ பாதுகாக்கிறத நான் உணர்கிறேன். ஆனால் என் சொந்த காலில் நிற்க கற்றுக்கிறோம். ஆபத்து காலம் வரும்போது சில பேர் சர்ச்சை வேணாம் ஆண்டவர் வேணான்னு ஓடுறாங்கல்ல, அதனால் இதான் காரணம். தேவ பலத்தில் தான் நிற்கிறது கிடையாது. தன் விசுவாசத்தில் நீதிமான் பிழைப்பான் வேற, விசுவாசத்தில் நீதிமான். அடுத்து எஸ்தரை குறித்து வாசிக்க போகிறோம். எடுத்து வாசிப்போம். எஸ்தர் 4வது அதிகாரம். எல்லாம் தெரிஞ்ச பகுதி தான், வேகமாக கடந்து சொல்லுவோம். எஸ்தர் 4வது அதிகாரம் 8வது வசனம் வாசிப்போம். யூதர்களை அழிக்கும்படி சூசானில் பிறந்த கட்டளையின் நகலையும் அவனிடத்தில் கொடுத்து அதை எஸ்தருக்கு காண்பித்து தெரியப்படுத்தவும் அவள் அகத்தியமாய் ராஜாவின் இடத்தில் போய் அவனிடத்தில் தன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடவும் வேண்டும் என்று அவளுக்கு சொல்ல. இப்ப யூதர்களுக்கு விரோதமாக ஒரு பெரிய சட்டம் வந்து விட்டது. இப்போ இந்த சட்டத்தை குறித்து வாசலில் இருந்த முர்தகாய்க்கு தெரியும், ஆனால் அரண்மனைக்குள்ளே இருந்த எஸ்தருக்கு தெரியாது. தெரியாத நேரத்தில் அவன் அனுப்புகிறான், சித்தப்பா அனுப்புகிறான். என்ன அனுப்புகிறான்? ராஜாவினிடத்தில் போகணும். ராஜா இப்போ சிங்கம், அவனுக்கு சிங்கம் என்றால் அதை யார் சந்திக்கிறாங்களோ அவங்க திருப்பி உயிரோடு போக முடியாது. அதுக்கு பேர் தான் சிங்கம். யார் சந்திக்க முடியும்? நான் யோசித்து பார்த்தேன், கோலியாத்து தாவீதை சந்திப்பதற்கு முன்பாக ஏதாச்சும் ஒரு போர் வீரன் போய் வீரமரணம் அடைஞ்சிருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்பேன். 80 நாள் கத்தினான்ல, துணிஞ்சு ரோசம் உள்ளவன் ஒருத்தன் போய் நின்று ஒருவேளை கோலியாத்து செத்துருந்தா அடித்து கொண்டு இருந்தால் கூட அது ஒரு வீர மரணமாக எடுத்துக்கலாம். போய் மாட்டான். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் ஏன் அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே கால் எடுத்து வைக்க மாட்டோம்? நம்ம பலம் நமக்கு தெரியுது, நம்மளால் முடியாது, இது யாரோ ஒரு ஊழியக்காரங்க செய்யட்டும். இல்லை, கர்த்தர் ஒவ்வொருவரையும் நடத்திட்டு வர. உங்களுக்கு வாழ்க்கையில் சில கோலியாத்துகள் பாதையில் காணப்பட தான் செய்வாங்க. நீ அவங்கள ஜெயிக்கிறதுக்கு தேவையான பலத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. அவர் கொடுக்குற பலத்தினால தான் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்களே ஒழிய உங்கள் திறமையினால நீங்கள் ஜெயிக்க போகிறது கிடையாது. இப்போ ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு ஒரே முடிவு, ராஜாவை போய் சந்திக்கணும். இந்த ராஜா இப்போ எப்படி இருக்கான்னா சிங்கம் மாதிரி இருக்கான்.
ஏன்னா அந்த ராஜாவை சந்திக்க போகும்போது அந்த ராஜா பொற்செங்கோலை நீட்டலைன்னா உடனே அங்கே இருக்க காவலர்கள் சிரசேதம். நோ என்கொயரி, நோ கேஸ். ஒரு என்கொயரி இயேசுநாதராட்சி சிலுவையில் அறையும் போது கொஞ்சம் என்கொயரி நடந்துச்சு. இந்த பெலிஸ்தருடைய இந்த இவங்களுடைய இராணுவத்தில், மேதிய பெர்ஷியருடைய இராணுவத்தில் வந்து என்கொயரியே கிடையாது. அந்த ராஜா வந்து நீங்கள் நினச்சி பாருங்களேன், நீங்கள் ஸ்டெப் எடுத்து போகிறீங்க, உள்ளே இருக்கிற ராஜா உங்கள் பக்கம் எப்படி தெரியுமா சிங்கம் மாதிரி தான் தெரியுமா. ஏன்னா அவன் வந்து மனைவின்னு பாராமல் கூட அவன் அசால்ட்டாக பொற்செங்கல்ல நீட்டாமல் விட்டுட்டானா அங்கே இருக்கக்கூடிய போர் வீரர்கள் உடனே கழுத்தை விட்டுருவாங்க. எவனும் உள்ள நுழையக்கூடாது. அதுதான் நம்ம பார்க்குறோம். 8வது வசனம் வாசிட்டிங்களா? அவன் இடத்துல தனங்களுக்காக விண்ணப்பம் பண்ண மன்றாட வேண்டும் என்று அவளுக்கு சொல்ல சொன்னான். அதுக்கடுத்து 11ஆம் வசனம் வாசிப்போம். 11ஆம் வசனம், அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவிடத்தில் யாராவது இப்போ அவ சொல்கிறா, எஸ்தருக்கு தெரியுது. தேவலே நீ நம்ம என்ன நினைக்கிறோம், எக்ஸாம் வந்தோடனே படிக்கலாம்னு நினைக்கிறோம். அதான் நம்ம வாழ்க்கையில் ஃபெயிலியர் ஆகிறோம். பிரச்சனை வரட்டும், பிரச்சனை வந்து கல்யாணம் பண்ணும்போது மாப்பிள்ளையை பார்க்கும்போது அன்றைக்கி 40 நாள் உபவாசம் பண்ணி இந்த பொண்ணு தான் எனக்கு உண்டா அப்படின்னு அப்போ கேட்டுக்கிறோம். இதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற மிஸ்டேக்கு. எபி ஆபிரகாம் சின்ன பையனாக இருக்கும்போது அவனை பார்க்க ஒரு ரிலேட்டிவ் வந்தார். அப்போ ஆச்சரியமாக அவன் புக்கை எடுத்து படிச்சுட்டு இருக்கான். மாப்பிள்ளை இப்போ படிச்சேன்னா மறந்து போகும். எப்படிப்பட்ட மாமைங்கன்னு இருக்காங்கல்ல, எங்கள் சொந்த மாமை இல்லை. இப்போ படிக்காத மறந்து போகும். அப்போ எப்போ மாமா படிக்கிறது? நாளைக்கு படிச்சுன்னா முதல் நாள் படி. தேவ பிள்ளையே, நம்மளுடைய வாழ்க்கையில் ஏன் பிசாசை நம்ம எதிர்க்க முடியலைன்னா, நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி பலனை மற்ற நாள் வாங்குறது கிடையாது. பிரச்சனை வரும்போது தான் தேவ பலனை தேடுறது, பிரச்சனை வரும்போது தான் உபவாசம் பண்ணுறது, பிரச்சனை வரும்போது தான் பைபிளை தொடர்றது. இப்படி தொடர்றதுனால தான் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை. நீ எப்பொழுதுமே குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தம் பண்ணப்படும், ஜெயம் கர்த்தராலே வரும். இப்போ சந்திக்கணும். யார் சந்திக்கணும்? அன்றைக்கி அனுப்புனா பார்த்தீங்களா, முதல் பரிவாரம், 2வது பரிவாரம், அதுக்கப்புறம் யாக்கோபு வந்தார். அந்த மாதிரி போக முடியாது. இன்றைக்கி நம்மெல்லாம் பரிவாரத்தை அனுப்ப தான் பார்க்குறோம். தேவலை நீ நேருக்கு நேராக சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனால் கர்த்தர் சொல்கிறேன், நான் உங்க கூட இருக்கிறேன். நான் இன்றைக்கி நான் பயப்படுறேன் தெரியுமா? கர்த்தாவே என்னை விட்டு நீ போயிடாதீங்க. ஒரு பிரச்சனத்தை என்னை விட்டு எடுத்துட்டிங்கன்னா நான் மிருகமாக மாறிடுவேன்ப்பா. நான் தப்பு பண்ண என்னை எச்சரிக்கை பண்ணுங்க ஆண்டவரே. எனக்கு வேணாம், எனக்கு வாகன விபத்து வேண்டாம், எனக்கு ஆக்சிடென்ட் வேணாம், என் சமாதானத்தை எடுத்துடாதீங்க. நான் தப்பு பண்ண உடனே எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே. தேவ பிள்ளை, நம்ம ஆண்டவர் மாதிரி ஒரு நல்ல ஆண்டவர் யாருமே இல்லை. இப்போ பிரச்சனை என்ன பிரச்சனை? இப்போ எஸ்தர் சொல்கிறா, முருதகாய உனக்கு தெரியுமா? நான் ராஜாத்தையும் நினச்சிட்டு இருக்காத, என் பிரச்சனை என்னன்னு உனக்கு தெரியுமா? யாராவது உள்முற்றத்தில் ராஜாவின் இடத்தில் பிரவேசித்தால், புருஷனாலும் ஸ்திரீனாலும் சரி, அவங்க பிழைக்கும்படி ராஜா பொச்சங்களை நீட்டினால் ஒழிய நான் ராணியாக இருந்தாலும் சாக வேண்டும். தேவ பிள்ளைய தேவ பலம் உங்களுக்குள்ள எப்போயுமே இருக்கணும். வெறும் சத்தத்தை வச்சு பிசாசை துரத்திட முடியாது. தேவ பலன் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்துருங்க. வேத வசனத்தையும் அபிஷேகத்தையும் வாங்கி வாங்கி தேவ பலனை வாருங்க. நாள் ஒன்று வரும், ஒவ்வொருவரையும் கர்த்தர் கரம் பிடித்து நடத்துவார். ஆனால் நீ நடந்து போகிற பாதையில் சில கோலியாத்துகள் காணப்படுவார்கள். அந்த கோலியாத்தை ஜெயிக்காத வரைக்கும் உனக்கு ராஜ கிரீடம் கிடையாது. ராஜாவுக்குரிய அபிஷேகம் உண்டு, ராஜ கிரீடம் கிடையாது. நீ என்னைக்கு அந்த கோலியாத்தை ஜெயிக்கிறாயோ அன்னைக்கு தான் கர்த்தர் உன் தலையில் ராஜ கிரீடத்தை வைப்பார். பிரபுக்கள் மத்தியிலும் அதிகாரிகள் மத்தியிலும் கர்த்தர் சில சமயத்தில் என்னை கொண்டு போய் சில ஊழியக்காரங்களோட உட்கார வைப்பார். அந்த ஊழியக்காரங்க பெரிய ஊழியக்காரங்களாக இருக்கும்போது நான் வந்து அவங்களுக்கு கால் மிதியடி மாதிரி இருந்தவன். அப்படிப்பட்ட ஊழியக்காரங்கள் மத்தியிலலாம் கொண்டு போது சொல்லுவேன், ஆண்டவரை என்னுடையது திறமையினால் அல்ல, தேவனுடைய சத்தத்திற்கு நான் கீழ்ப்படிந்ததுனால என்னை தூக்கிட்டு போகிறேன். நீங்கள் இப்போ நடந்த காரியம் என்ன தெரியுமா? இப்படி ஒரு சட்டம் உண்டு. இது 30 நாளாலும் ராஜாவின் இடத்திலே வரபிக்கப்பட என்று சொன்னால், அதுக்கு அடுத்து 11க்கு அடுத்து 15லேருந்து 17 வரைக்கும் வாசிப்போம். 15லேருந்து 17 வரையிலும். அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொல்ல சொன்னது, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும். இப்போ ரெடியாரா? யார் ரெடியாரா? குதிரை யுத்த நாளுக்கு தேவபிள்ளையே ப்ரொமோஷனாக தான். சும்மா அந்த மைக்கு கொடுக்குறாங்க, பிரசங்கம் கொடுக்கல, என்னை பாட சொல்லலை, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா. உனக்கு ஒரு நாள் வரும், உன்னை பேரை பெருமைப்படுத்துறதுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும். உன்னை தவிர வேறு எவனும் அந்த பிரச்சனை தீர்க்க முடியாது. ஆனால் சர்ச்சு நடத்தும் போது பாஸ்டர் ஒரு 5 நிமிஷம் மைக்கு கொடுப்பாரா, ஒரு 10 நிமிஷம் மைக்கு கொடுப்பாரா? தேவப்பிள்ளை இதெல்லாம் பெரிய காரியமே இல்லை. ஒரு நாள் வரும், ஏண்டா மைக்கு என்னைக்கிடா மைக்கிலேருந்து வெளியே வருவனுங்கிற நாள் வரும். இதெல்லாம் பெரிய ஊழியம் நினைக்காதீங்க. ஒரு நாள் நீ சந்திக்க வேண்டிய ஆட்கள் நபர் வருவான். அன்னைக்கு தான் கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறாரு. நான் எப்போ தெரியுமா என்னை ஊழியக்காரன் அங்கீகரிச்சாங்க? ஒரு வீட்டுக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அந்த வீட்டில் பிசாசை துடைச்ச சொன்னால் அவன் நடுராத்திரி 11 மணிக்கு கூப்பிட்டான். அது என்ன பார்த்து பதுங்குது, நான் அதை பார்த்து பயங்கிறேன். 2 பேரும் மலைப்பாம்பு கோழி மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கோம். நான் கேட்டேன், படுவாய் பகலை கூப்பிட்டதும் கூப்பிட்டீங்களாடா? எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சொல்லி தொலைஞ்சு கூப்பிட்டுருக்கலாமடா.
அந்த ஆளுக்கு என் மேலே விசுவாசம். நான் சபை விசுவாசியாக தான் இருந்தேன், அடிஷ்னல் ஊழியக்காரராக இருந்தேன். என்னையை பார்த்து 11 மணிக்கு கூப்பிட்டாந்தாலும் எதுக்கு கூப்பிட்றானே தெரியலையா. ஏய் காலையில் வரேன் அது கூட கேட்காம 11 மணிக்கு வா நான் ஏதோ பிரியாணி கெட்டு போகிறதுக்குள்ளே சாப்பிட கூப்பிட்றான்னு நினச்சி போனேன். அது என்னையை பார்த்து பார்த்துங்க 2 பேரும் இந்த கம்பு சுற்று வாங்கி பார்த்தீங்களா, சுற்றிக்கிட்டு இருக்கோம். என்னடா மாட்டிக்கிட்டோம்னு அது என்னை பார்க்குது, நான் அதை பார்க்குறேன். 2 பேரும் பார்த்து கடைசியில் பார்த்தேன், வேறு வழியே இல்லை, தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி இயேசுவின் நாமத்தில் போனேன், புத்துன்னு போட்டு போயிடுச்சு. அப்புறம் தான் பார்த்தேன் என்னடா இதுன்னு. அதுக்கப்புறம் என்னை தூக்குனாங்களே தூக்கு, சபை முழுவதும் சொல்கிறாங்க இவர் வந்து பிரதர் பிரதர் பிரதர். அதுக்கப்புறம் தான் பிரதர்லேயே வேறு பிரதர், பிரதர். அப்புறம் பிரதராக மாறிட்டேன், பிரதராக இல்லை. நீங்க அதை சந்திக்கவே மாட்டேறிய, உள்ளுறத்தில் தள்ளி தள்ளி விட்டுருவோம். நம்ம தேவனுடைய பிள்ளைய உங்கள் பாதையில் ஒரு கோலியத்து வருவான். என்ன யார் வருவா? ஒரு சபையில் சொன்னேன், இயேசுநாதர் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற பிறகு முதலாவது யாரை சந்தித்தார் தெரியுமான்னு கேட்டேன். யாருக்குமே தெரியல. அப்பொழுது வனாந்தரத்திலே பிசாசை சந்திக்கும்படி பரிசுத்த ஆவியான கொண்டு அத்தாம் பாசன ஆவியானவரை வாங்காமல் இருக்கேன். நம்மால் தனக்கு ஏற்ற மாதிரி வசனத்தை எடுத்துக்கலாம். இல்லை பாவிகளா இப்படி சொல்லியிருந்தேன்னு நான் இப்படி பிரசங்கம் பண்ணியிருக்க மாட்டேனே. அபிஷேகம் பட்ட பிறகு முதல்ல பிசாசை சந்திக்க கூட்டு போனார் ஆண்டவர். நான் எங்கேயோ கூட்டு போவார்னு நினச்சேன். தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்கு ஒரு பாதையில் கொண்டு போவார். நீ போகிற பாதையில் என்னைக்கு இந்த கோலியாத்தை நீ அடிக்கிறியோ அன்னைக்கு தான் உன் பவர் என்னன்னு தெரியும். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய பலன் உங்கள்கிட்ட இருக்கு. இப்போ பிரச்சனை வந்துருச்சு. அவள் சொல்கிறா, இப்போ நான் ரெடி ஆகிட்டேன். எதுக்கு ரெடி ஆகிட்டேன்? எல்லாம் எனக்காக ஃபாஸ்ட் பண்ணுங்க, உபவாசம் பண்ணுங்க. என்ன செய்யுங்க? உபவாசம் பண்ணுங்க. உபவாசம் என்பது என்னவென்றால் ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். உபவாசத்தில் என்ன இருக்க வேண்டும்? அந்த உபவாசம் எதுக்காக உபவாசம் பண்ணுறாங்கன்னா, எனக்கு உள்ளே போகும்போது தேவ பவர் இருக்கணும். அந்த பவரின் நிமித்தம் அந்த ராஜா பொற்செங்கோலை நீட்டி நீ தப்பிக்கணும். எனக்கு தேவ வல்லமை வேணுங்கிறதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவின் இடத்துல நான் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று என்ன செய்தார் சொன்னார். அடுத்த வசனம் வாசிப்போம். அப்பொழுது மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடி எல்லாம் செய்தார். பிரேயர் எல்லாம் நடக்குது. 5வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் வாசிப்போம். 5வது அதிகாரம் நாளிலே எஸ்தர் ராஜவஸ்திரம் தரித்துக்கொண்டு ராஜ அரண்மனையின் உள்முற்றத்தில், இப்ப ராஜவஸ்திரம் தரித்துக்கொண்டு ராஜ அரண்மனையின் உள்முற்றத்திலே ராஜா கொலுவிருக்கும் சாணத்துக்கு எதிராக வந்து நின்றார். இப்ப உள்ள வாரா, ஸ்டெப் எடுத்து வாரா. அவன் ஒவ்வொரு ஸ்டெப்பும் எப்படிப்பட்ட ஸ்டெப் தெரியுமா? மரண ஸ்டெப் தான் எடுத்து வைக்கிறா. ஆண்டவரே, நான் மரணத்தை நோக்கி போகிறேன். எதை நோக்கி போகிறேன்? தாவீது கோலியாத்தை பார்க்கும்போதும் அவங்க ஸ்டெப்ஸ் அப்படிப்பட்ட ஸ்டெப்ஸ் தான். உள்ளே போகிறேன் ஆண்டவரே, நான் திரும்பி உயிரோடு வருவேனா இல்லைன்னு தெரியாது. கடைசியாக எனக்காக ஃபாஸ்ட் பண்ணுங்க. ஒருவேளை நான் இறந்துட்டேன், என் தேவ சமூகத்தில் போகிறேன். ஸ்டெப் எடுத்து வச்சு உள்ளே போகிறா. வாசிப்போம். ராஜா அரண்மனை வாசலுக்கு எதிரான கொலு மண்டபத்தில் ராஜாசனத்திலே வீற்றிருந்தார். இப்ப ராஜா கொலு மண்டபத்தில் வீட்டிருக்கார். ராஜா வீட்டிருந்தார். ராஜா ராஜஸ்ரீயாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது, இப்ப முற்றத்துல யார் வந்து நிக்கிறா? ராஜா பாக்குறாரு. முற்றத்துல இப்ப எஸ்தர் ராணி வந்து நிக்கிறா. பார்த்த உடனே அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்தது. ஐயா, கர்த்தர் உங்களோட இருந்தால் எந்த சிங்கத்தையும் நீ நான் சந்திக்க போகலாம். ஹல்லேலூயா. எந்த சிங்கத்தையும் சந்திக்க போகலாம். அகாஸ்வேரரு எஸ்தர் கண்ணுக்கு ஒரு சிங்கத்தை போல தான். இந்த சிங்கத்துக்குள்ளே போகிறேன், நான் திரும்பி வருவேனே இல்லையா? என் இளமை போச்சு. இதுக்காக ஆண்டவரே என்னை ராணியாக்கினீர். உள்ளே போனால் பட்டயத்தில் என்னை வெட்டி கொல்ல போகிறாங்களே. அது சொல்ல செத்தாலும் ஜாகிரன். அவன் அப்படி தான் போகிறான். அவன் வந்து தியாகத்தில் தான் போகிறேன். நான் போனால் நான் உயிரோடு வருவேனான்னு எனக்கு தெரியாது. தேவ பிள்ளையே, இப்படிப்பட்ட பள்ளத்தாக்குகள் வழியாக போகும்போது நான் நிச்சயம் சொல்கிறேங்க, உங்களுக்கு பொருளாதார ஆசீர்வாதம் உண்டு, உங்களுக்கு தெய்வீக சுகம் உண்டு, வியாதி வராத வாழ்க்கை உண்டு, உங்களுக்கு கார் பங்களா உண்டு, எல்லா ஆசீர்வாதம் உண்டு. ஆனால் நீ நடந்து போகிற பாதையில் இப்படிப்பட்ட கோலியாத்துகளை நீ சந்திக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். அதுக்கு தான் சொல்கிறேன், கர்த்தர் என்னோடு இருப்பார் என்றால் நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், ஒரு மதிலை நான் தாண்டுவேன். நிறைய ஜெபம் பண்ணுங்க, நிறைய பைபிள் வசனம் வாசிங்க, பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்குள்ளே கடந்து வாங்க. ஆண்டவர்கிட்ட நடக்கும்போது நான் தப்பு பண்ணேன்னா மன்னிப்பு கேட்டு சரியான பாதைக்கு வாங்க. நம்ம ஆண்டவர் சீக்கிரம் மன்னிக்கிற தேவன். இப்போ உள்ள போறா. அப்பொழுது வாசிப்போம். ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தர் இடத்துக்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலுடைய நுனியை தொட்டா. அவருடைய ஜீவன் அப்போ தாங்க வந்துச்சு. அவர் ராணியாக இருந்தாலும் மகாராணியாக இருந்தாலும் அவன் பொற்செங்கோலை நீட்டாளேன்னா அவருடைய உயிர் போயிருக்கும். தேவ பிள்ளையே, அதுக்கு பிறகுதான் எஸ்தர் பேர். இன்னைக்கும் எஸ்தருக்காக யூதர்கள் திருவிழா கொண்டாடுறாங்க. அந்த யூத இனத்தை காக்கிறதுக்கு எஸ்தர் பட்ட அந்த உயிர் பிரயாசம் இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு இன்றைக்கும் எஸ்தருக்காக ஒரு விழா இஸ்ரேல் நடந்துட்டுருக்கு. காரணம் என்னென்னா, அவள் கூட்டத்தில் ஒருத்தியாக இல்லைங்க,
அவ தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கிற, கோலியாத்தை சந்திக்கிற தாவீதாக, அகாஸ்வேரை சந்திக்கிற ஒரு எஸ்தராக காணப்பட்டாள். இதுக்கு காரணம் தெரியுமா? ஒரு பக்கம் ப்ரேயர். சொல்லலாம் 3 நாள் எனக்கு ப்ரேயர். அந்த ப்ரேயரை குறித்து பேசினா எனக்கு நேரம் இல்லை. யோனா புஸ்தகம் எடுக்க வேணாம். 3 நாள்லேருந்து 10 வரைக்கும் 40 நாளில் நினிவே கவிழ்க்கப்பட்டு போகணும்னு அங்கே ஒரு ப்ரேயர் பண்ணுறாங்க. அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் யாருன்னா மெம்பராக இருக்காங்க? யோனாவுக்கு இந்த நினிவேல ஃபாஸ்டிங் ப்ரேயரில் ஆடு, மாடு, மிருகம் எல்லாம் ஃபாஸ்ட் பண்ணு, நான் தேசம் அழிய போகுது, எல்லாம் ஃபாஸ்டிங் ஃபாஸ்டிங் ஃபாஸ்டிங். மிருகத்துக்கு கூட தண்ணி கொடுக்காத. இங்கே இருக்கிற ஃபாஸ்டிங் தேவ பலனுக்காக, அங்கே இருக்கிற ஃபாஸ்டிங் தேவனுடைய கோபம் நீங்கி மனம் திரும்புதல் ஏற்படுறதுக்காக. தேவ பிள்ளையா, அங்கே இந்த நினிவே பட்டணம் எப்படி பாதுகாக்கப்பட்டுச்சுன்னா உபவாசத்தோடு கூடிய ஜெபம். எஸ்தர் அதில் தான் விசுவாசம் வைக்கிறா. நான் போகிறேன், நீங்கள் எல்லாம் உபவாசத்தோடு எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நானும் ஜெபம் பண்ணுவேன். அகஸ்வேர், முருதகாய் நீயும் ஜெபம் பண்ணுங்க, தாதிமார் எல்லாம் ஜெபம். அந்த ஜெபத்தினுடைய வல்லமையில் அவள் எழுந்து போகிறா தேவ பிள்ளையே. அப்போஸ்தலர் 16 வாசிக்க நேரில் பவுல் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கும்போது அங்கேயும் ஜெபம், பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது அங்கேயும் ஜெபம். அப்போ இந்த இடத்துல ஜெபத்தின் மேன்மையை குறித்து வாசிக்கிறோம். அடுத்து தானியேல் புத்தகம் கடந்து செல்வோம், எடுத்து வாசிப்போம். தானியேல் 6வது அதிகாரம், தானியேல் 6வது அதிகாரம் 4வது வசனம் வாசிப்போம். 4வது தானியேல் 6:4 வாசிப்போம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு ஏன் ஆண்டவர் நீங்கள் விரும்பப்படாத இடத்துக்கோ, விரும்பப்படாத வீட்டுக்கோ, விரும்பப்படாத ஒரு காரியம் செய்யும்போது நம்மளை தண்டிக்கிறார் என்பது எச்சரிக்கிறாருன்னா, இன்றைக்கி உலகம் முழுவதும் உங்கள் சாட்சியை கெடுப்பதற்கு அலைந்து கொண்டு இருக்கிறது. எங்கே அலைந்து கொண்டு இருக்கிறது? எங்கே அலைஞ்சிருக்கு? ஏதாச்சும் ஒரு லூப்கள் கிடைக்குமா? இந்த இளவரசி டயானா மறிச்சதுக்கு காரணம் அலையிறான். ரிப்போர்ட்டர்ஸ்னால் அலையிறான். எப்படியாச்சும் ஒரு ஃபோட்டோ எடுத்துடணும். அவங்க பீச்சில் இருக்கிற இந்த ட்ரெஸ்ஸோடு இருக்கிறத ஒரு ஃபோட்டோ எடுத்துடணும். இன்றைக்கி பிசாசு கேமராவோட அலையிறான். உங்களை என்னையும் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சிக்க வைக்கணும். நீ சிக்காத வரைக்கும் அந்த இடத்துல தப்பிச்ச, சிக்கிட்டே வச்சுக்க. ஒரு போதர் மகனை ஜெயிலுக்கு கூப்பிட்டு வந்தாங்க, சிறைச்சாலை போலீஸ் ஸ்டேஷன். அவர் கேட்குறாரு, அந்த எனக்கு தெரிஞ்ச பாஸ்டர் தான் போய் ரெக்கமெண்ட் பண்ணி எடுக்க போகிறாரு. என்னையா மிஸ்டேக் பண்ண? பாஸ்டர் மகன் ஜெயிலுக்கு போகிறதுக்கு என்ன மிஸ்டேக் பண்ணா? அவன் படுத்திருந்தது திருநவு நண்பர்கள் மத்தியில் கூட்டத்தில் படுத்திருந்தான், மொட்டை மாடியில். அது நிமித்தம் அவங்களோட சேர்த்து தூக்கிட்டு போயிட்டான். கடைசி வரைக்கும் அந்த அவனை தரமாட்டின்ட்டாங்க. அவன் சொல்ல, நான் என் பாஸ்டர் மகன், நான் ஒரு குற்றமும் செய்யலை, இவனோட நீ படுத்திருந்தாய். தேவ பிள்ளை, பிசாசு உன்னை இந்த தானியலை கவனிக்கிறான். நான் ஆண்ட சொன்னேன், எங்கே போனாலும் சரி, அமெரிக்கா போனாலும் சரி, லண்டன் போனாலும் சரி, என் நடைய ரொம்ப கேர்ஃபுல்வேன். அங்கே நீங்கன்னா இருக்க மாட்டீங்க. ஆனால் அவன் கேமரா இருக்கும். கர்த்தர்ட்டையும் ஒரு கேமரா இருக்குது, பிசாசுட்டையும் ஒரு கேமரா இருக்குது. யார்கிட்ட கேமரா இருக்குது? சில சமயத்தில் நான் வண்டியில் போகும்போது சில வாலிப சகோதரிகள் ஒரு தடவை ஒரு பாட்டியமாகவே கேட்டுச்சு, பாஸ்டர் பின்னுக்கு பைக்கில் உட்காந்துக்கிறேன்னு. கடைசி வரைக்கும் முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். கடைசியில் எனக்கு பாவம், அவங்க என்னை பார்த்தாலே அப்புறம் கோவம். இறக்கமில்லாத ஊழியக்காரராக இருப்பார் போல. பிசாசும் கையில் கேமராவோட அலையிறான். அவன்கிட்டையும் சிசிடிவி கேமரா இருக்குது. யார்கிட்ட? நான் நீ கூட்டு போனது அக்கா தங்கச்சியோட ஏற்றிட்டு போகிறதுக்கு பயமாக இருக்குது. தேவ பிள்ளையே, உன் ஊழியம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் உன்னை 2 கண்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது. ஒன்று கர்த்தருடைய கண்ணும் பார்க்குது, இன்னொன்று சாத்தானுடைய கண்ணும் பார்க்குது. இந்த டயனாவை இப்படி பார்த்து தான் கடைசியில் இவங்க கண்ணுக்கு தப்பும்படி வேகமாக காரை ஓட்டி மரித்து போனாள். உலகம் ஆபத்தான உலகத்தில் இருக்கு. தானியேலை வாட்ச் பண்ணுறான். ஏதாச்சும் ஒரு குற்றம் இருக்கா? ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் முடிவு பண்ணிட்டான், இவனை குற்றமே கண்டுபிடிக்க முடியாது, இவனை ஸ்பிரிச்சுவல் குற்றம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு தான் ஆன்மீக குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க. வாசிப்போம். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாது இருந்தது. அவன் உண்மை உள்ளவனா இருந்தபடியா அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும். இப்போ அவனை எப்படியாச்சும், ஏன்னா உனக்கு உயர்வு வர 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 போராமைகள் அதிகமாகும். ஆண்டவர் தூக்கிட்டு வராது. கைதி சொல்ல போன தானியேல் ஒரு கைதி, எதிரி தேசத்தை சேர்ந்தவன். இவனை கொண்டு வந்து பெரிய பிரைம் மினிஸ்டராக உட்கார வைக்கிறாரு. நம்மளாம் இந்த யூதனுக்கு அடிமையாக இருக்கவன ஒரு போராமையின் நிமித்தமாக தானியேலை கொண்டு கவனிஞ்சு எடுத்துறாங்க. அவனை ஆன்மீகத்தில் குற்றத்தை கண்டுபிடிக்க பார்க்கிறார்கள். அடுத்து வாசிப்போம். 7 வசனம் 8 வசனம் வாசிப்போம். 7, 8. எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர. இப்போ என்ன கொண்டு வரானா, அவனை சிங்கத்தை சந்திக்க அவனை ஆயத்தப்படுத்துகிறாங்க. ஹல்லேலூயா. இவங்க எப்படின்னா சிங்க கெவியில் போட்டு அந்த சிங்கம் அடித்து சாகிறத பார்த்து ரசிக்கிறவங்க தான் இவங்க பெர்ஷியர்கள். இந்த இடத்துல இங்கே வாசிக்கிறோம், எவனாயிலும் 30 நாள் அவர்கள் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையாக மனுஷனை நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால். வாசிப்போம். அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட. இப்போ சிங்கத்தை சந்திக்க யார் ஆயத்தமாகணும்?
அங்கேயாச்சும் ஒரு சிங்கம், இங்கே சிங்கங்கள். எதை சந்திக்க? இப்படி போட்டால் எல்லாம் என்ன போட்டுருவாங்க, ஐயோ பிரேயர் வேணவே வேணாம். அவன் 30 நாள் கேட்டால் நம்மளால் 300 நாள் ஜெபம் பண்ண மாட்டாங்க. எவ்வளோ நாள்? 300 நாள். நம்மளாம் நீங்கள் இல்லை, நீங்கள் நல்ல ஜெப வீரர்கள். நீங்கள் ஜெப வீரர்கள் தான் அந்த ஜெபாலயனை பாதுகாக்க நிறைய நேரம் நான் உணர்ந்துருக்கேன். எனக்கு கொஞ்சம் ஜனமாக இருந்தாலும் நல்லா ஜெபம் பண்ணுறீங்க. நான் விழுந்து போகாதபடிக்கு ஒன்று கர்த்தர் பாதுகாக்கிறாரு, 2 தூதர்கள் பாதுகாக்கிறாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க. கர்த்தருக்கு பயப்படாட்டும். ஐயா 30 நாள் ஜெபம் பண்ணக்கூடாது. எத்தனை நாள் ஜெபம் பண்ணக்கூடாது? 30 நாள் ஜெபம் பண்ண யாரை நீங்கள் சந்திக்கணும்? சிங்கங்களை சந்திக்க வேண்டும். வாசிப்போம். ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இப்போ உனக்கு விரோதமாக சதி பெரிய நான் திருப்பி சொல்கிறேங்க, கர்த்தர் உங்களோடு இருந்தால் எத்தனை பேர் என்ன சதி பண்ணி வலைய போட்டாலும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரா? கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று மற்றவர்கள் சொல்ல வேண்டும். நம்ம சொல்லக்கூடாது. இந்தியாவிலும் சில ஸ்ரீலங்காவிலும் மலேசியாவிலும் பேர் பெற்றது கோபால் பல்படி. அது யார் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறா? யார் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறா? மக்களா? அவனே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறான். இந்த மாதிரி உங்களை அட்வர்டைஸ்மெண்ட் உன் மற்றவையும் சொல்லணும், உன் கூட கர்த்தர் இருக்காருன்னு. ஹல்லேலூயா. மற்றவங்க உன் பாட்டில் கர்த்தர் இருக்காருங்கணும், உன் பிரசங்கத்தில் கர்த்தர் இருக்காருங்கணும். மற்றவங்க சொல்லணும், நம்மளே தூக்கிக்கிறக்கூடாது. இந்த இடத்துல சிக்கலாயிருச்சு. என்ன சிக்கல்? இப்படி ஒரு சட்டத்தை உண்மை தவிர தேவனை நோக்கி யாதொரு காரியத்தை விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களை சந்திக்க ஆயத்தமாக வேண்டும். எதை சந்திக்க ஆயத்தமாக வேண்டும்? தேவப்பிள்ளை நீ நடந்து போகிற வாதையில் நான் திருப்பி சொல்கிறேன், நீ சிங்கமாக பார்க்காத, அது முயலாக போகிற. அவன் கோலியாத்து கூட ரொம்ப ரொம்ப தூக்கி பேசிட்டான், நாயான்ட்டான். நாய் கூட ஆபத்தானது, நாய் கூட கிடையாது. நீ கர்த்தரவங்க கூட இருந்தால் அவன் முயல். வானத்தை நோக்கி சுட்டாலே முயல் செத்து போகும். முயலை பார்த்து சுட வேண்டாம். அப்படிப்பட்ட முயல் தான் பிசாசு. ஆனால் அவன் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கான்? சிங்கமாக இருக்கான். கர்த்தர் உன் கூட இல்லைன்னா அவன் சிங்கம் தான். கர்த்தர் உன் கூட இல்லைன்னா அவன் சிங்கம் தான். ஆனால் கர்த்தர் உன் கூட இருந்தால் நீ சிங்கம் கிடையாது, உனக்கு அவன் முயலாக இருக்கிறான். இப்போ நடந்த காரியம் என்ன? சிங்கத்தில் கெபில் போட வேண்டிய ராஜா கட்டளை உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று வசிப்போம். இப்போது ராஜாவே, மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். இப்போ அவங்க போடுற சதி வலை எல்லாம் அந்த மற்ற ராஜாவுக்கு கூட தெரியல, எல்லாம் போட்டு கையெழுத்து வாங்கியாச்சு. இப்போ கையெழுத்து போட்டாச்சுன்னா ராஜா நினைச்சாலே ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்து 16 வசனம் வசிப்போம். 16 16 ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். இப்போ ராஜா இப்போ கட்டளையிட்டாருன்னா வேற வழியே கிடையாது. சிக்கலில் கொண்டு வந்து ராஜாவை மாட்டிட்டாங்க. அந்த பிரமாணத்தை அவனால் மாற்ற முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரும்போது அவனை கொண்டு வந்து எங்கே போட்டாங்களாம்? சிங்கங்களின் கெபியில். சிங்க கெபி கிடையாது, சிங்கங்களின் கெபி. இந்த கெபியில் போட்டாங்க. நான் நினைக்கிறேன் அந்த சிங்கங்களின் கெபியில் போடுறதுக்கு முன்னுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்ன சான்ஸு? தானியேலே ஒரு அறிக்கை பண்ணுறியா? என்ன அறிக்கை? வெள்ளை அறிக்கை. என்ன வெள்ளை அறிக்கை? இனிமேல் 30 நாளைக்கு ராஜாவே நான் என்ன செய்ய மாட்டேன்? ப்ரேயர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் பிரச்சனை தீர்ந்துச்சு. ஐயா நீங்கள் நானும் பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை வாழணுங்கிறது ரெண்டாவது. முதல்ல தேவ சித்தத்தின்படி நடக்கணும். இந்த பாதை இந்த சம்பவத்துக்குள்ளே போனதுனால தான் என் தேவன் சிங்கங்கள் வாயை கட்ட முடியும் என்று நமக்கு வெளிச்சம் தெரியும். நம்ம இந்த பிரச்சனைக்குள்ளே போகக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இப்போ சிங்கங்கள் இருக்கக்கூடிய கேபி கடைசியாக ஒரு சான்ஸ் கொடுத்துருப்பாங்க. உனக்கு ஒரு மனம் திரும்புதலுக்கு நேரம் கொடுக்கிறோம். என்ன? ராஜாவை தவிர வேறு யார்ட்டையும் நான் விண்ணப்பம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன்னா உடனே அதுக்கு அவன் சட்டம் பண்ணல. அவன் வாசிப்பான். 16 வசனம் வாசிங்கள். அப்போது ராஜா கட்டளையிடுறாரு, கொண்டு வந்து எங்கே போடுங்கள். அதான் சொல்கிறாங்க, கர்த்தர் உன் கூட இருந்தா தேவ பிள்ளையே நீ சந்திக்கிற பிரச்சனையை பார்த்து நீ பயப்படாத, பதுங்காத. கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு. நீ ஸ்டெப்ஸ் எடுத்து வை, அவருடைய ஆலோசனை கேளு, அவர் நடத்துகிற பாதையான்னு கண்டுபிடி. நீங்கள் பாட்டு உங்கள் சொந்த பாதையில் நடந்துக்கிட்டு அவரை வான் கூப்பிடாதீங்க. அவர் நடத்துகிற பாதையா, அவர் நடத்துகிற பாதை வழியாக போகும்போது சில சமயத்தில் இப்படி சிங்கங்கள் கரடிகள் உன் பாதைகளை குறுக்கிடும். அதை கண்டு நீ பயப்படாத, விசுவாசத்தில் முன்னேறிச்சல். அவன்னு ஆண்டவர் வேணாம், இவர் வேணாம் இப்படி ஓடாதீங்க. நின்று காட்டுங்க தேவ பிள்ளை. அரசியல்வாதிகிட்ட போய் கற்றுக்குங்க. அரசியல்வாதி ஒவ்வொருத்தரும் எலெக்ஷனில் தோற்ற பிறகு சொல்கிறான், நீ தண்ணிக்குள்ளே போட்டாலும் நான் உனக்கு கப்பலாக இருப்பேங்கிறான். என்னென்னமோ சொல்கிறான். நமக்கு அடுத்த நாளே சொல்கிறான் அறிக்கை. நம்மளால சொல்ல முடியலையே. தேவபிள்ளை இந்த இடத்துல வாசிக்கிறோம். ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து இதில் போட்டாங்களாம். இப்போ ஒரு சிங்கம் கிடையாதுங்க, பல சிங்கங்கள் இருக்கிற கெபியில தூக்கி போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான்.
ஒரு கல் கெபியினுடைய வாசலின் மேல் 20லேருந்து 22 வரைக்கும் வாசிங்க. 20லேருந்து 22 வரைக்கும் சீக்கிரமாக. 20. ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது இவர் ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு இவர் தான் எந்த எண்ணத்தில் அவன் கூப்பிட்டுருக்கான்னு தெரியலங்க. நமக்கு இல்லாத விசுவாசம் அந்த ராஜாவுக்கு இருந்திருக்கு. சிங்க கபியில போட்ட பிறகு தானியேலே தானியேலே என்று நம்மளால் கூப்பிட முடியுமா? தேவபிள்ளை. அப்போ அவன் எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கான் தெரியுமா? தானியேலோடு இருக்கிற கர்த்தரை அவனை திங்கி விடாம அவர் நினச்சிருப்பாரு, ஆயை கிழிச்சு சிங்கத்தனை ஜெயிச்சிட்டாருன்னு நினச்சிருப்பாரு. நடந்த காரியம் என்ன வாசிப்போம். தானியேலே ஜீவனுடைய தேவனுடைய தாசனே, தேவபிள்ளை. இந்த சிங்கங்களை சந்திக்க வேண்டும் என்றால் இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு தேவ பிள்ளையாய், முதல்ல உபவாசம் என்ற தேவ பிள்ளையாய், ஜெபம் என்ற தேவ பிள்ளையாய், இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவ பிள்ளையா நீ இருக்க. இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன் சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று தானியேலே கேட்டார். இவனால பார்க்க முடியல. பார்த்தா ராஜாவை கொன்றும். அவ்வளோ பெரிய ஒரு பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கில் வெளியே இருந்து கத்துறான். என்ன கத்துறான்? ராஜா தானியேலே தப்பிச்சிட்டியான்னு கேட்கறான். வாசிப்போம். அப்பொழுது தானியேல், ராஜாவே, என்றும் வாழ்க, நீ என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். தேவனே, நீ பிரச்சனை எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக டீல் ஒரே பிரச்சனையை பல விதத்தில் ஆண்டவர் டீல் பண்ணுவார். இங்கே ஆண்டவர் ஒரு சிங்கத்தையும் கொல்லலை. நல்லா கவனிங்க, ஒரு சிங்கத்தையும் கொல்லலை. அங்கே கோலியாத்துங்கிற சிங்கத்தை கொன்னோம். ஆனால் இங்கே சிங்கத்தை கொல்ல வேண்டிய அவசியம். சில நேரங்களில் கர்த்தர் உங்கூட இருந்தால் பிரச்சனையை செயலற்றவராக்கிடுவார். பிரச்சனை பக்கத்தில் தான் இருக்கு. பிரச்சனையை தாண்டி தான் நீ போகிற. உங்களோட ரகசியம் தெரியுமா? சிங்கக்கபிக்குள்ளே இருந்த தானியேலுக்கு நல்ல தூக்கம் வந்துச்சு. சிங்கக்கபிக்கு வெளியே இருந்த ராஜாவுக்கு ராத்திரி தூக்கம் வரல. நான் நினைக்கிறேன் சிங்கத்தை தலைக்கு ஒன்று காலுக்கு ஒன்று வச்சு படுத்துருப்பார் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. பிரச்சனை தீக்கிறதுக்கு நீங்கள் இப்படி ஜெபம் பண்ணாதீங்க. போகிறதுக்குள்ளே சிங்கங்களெல்லாம் அது சாக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உன் எதிரிக்கு அவன் வேணும். உன் எதிரி அழிக்கிறதுக்கு அந்த சிங்கம் வேணும். அதை கொண்டுட்டீங்கன்னா உன் எதிரி எப்படி அழிக்கப்பட முடியும்? கர்த்தர் உன் கூட இருக்கிறார். தேவபிள்ளை, ஆண்டவர் பார்த்தாரு, சிங்கங்கள் வாயை கட்டிப்பட்டா. 22 வாசிட்டீங்களா? அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாக நான் நீதிகேடு செய்தது. நான் எந்த நீதிகேடு செய்தல. தானியேலுக்கு தெரியும் என் கூட கர்த்தர் இருக்கிறாரு. உள்ள சிங்க கவிகளை போட்டாலும் தேவபிள்ளையை இந்த சிங்கங்கள் ஒன்றும் சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர். அதான் அந்த இளந்தீர்க்கரசி அப்படியே அந்த கழுதையில் வரான். கழுதையில் திரும்பி அந்த ஆண்ட சொல்கிறாரு, ஒரு ஊருக்கு போகும்போது ஜெபம் பண்ணிட்டு போகணும். போன ஊரில் சாப்பிடக்கூடாது, போன வழியாக திரும்பக்கூடாது. அந்த இதை ஆப்போசிட்டாக செஞ்ச உடனே சிங்கம் அந்த தீர்க்கதரிசியை அடித்து போட்டதை ஒழிய அந்த தீர்க்கதரிசியை சாப்பிட மாட்டேன்ருச்சு. சிங்கம் உணவுக்கு தாங்க வேட்டையாடும். பசி நிறைஞ்சிருச்சுன்னா சிங்கம் வேட்டையாடாது. ஆனால் இந்த சிங்கம் அந்த தீர்க்கதரிசியை அடித்து போட்டு அந்த சிங்கம் தீர்க்கதரிசியை சாப்பிட முடியலை. காரணம் என்னென்னா கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. அங்கே ஒரு தவறு நடந்து போச்சு, அதனால் அனுமதி கொடுத்தாரு. இன்றைக்கி நான் சொல்கிறேங்க, நீ கர்த்தருடைய பலத்தை வாங்கிட்டு நீங்கள் நடக்கிற பாதையில் பைபாஸை தேடாதீங்க. குறுக்குவழியில் ஓடிடுவோம். 80 நாள் 40 நாள் கத்துனாலும் நான் போக மாட்டேங்காதீங்க. நீங்கள் கால் வைங்க. கர்த்தர் உங்களோட இருக்கிறார். உன் திறமையினால் அல்ல, உன் பணத்தினால் அல்ல, உன் படிப்பினால் அல்ல, உன் புகழ்னால் அல்ல. என் மகனை பார்த்து சொன்னேன், டேய் நீ படித்த பைபிள் காலேஜ் உன்னை தூக்கு நினைக்காதரா. கர்த்தர் தாண்ட உன்னை தூக்குவார். அவருக்கு முன்னாடி உண்மையாடுறா. நீ கட்டுக்குள்ளே இருந்தாலும் தூக்கிடுவார்றா. அவர் அழைப்பில் நில்லு, அவர் அபிஷேகத்தில் நில்லு, அதான் உன்னை தூக்கும். தேவபிள்ளை, இங்கே சொல்கிற ராஜாவாய் உனக்கும்னுவா நீ நீதிக்கேடு எதுவும் என்ன செய்ததில்லை. ஸோ கடைசி 1-2-3 வசனத்தை வாசித்து முடிக்க போகிறேன். நியாயாதிபதிகள் புத்தகம் கூடாது சொல்லுவோம். நியாயாதிபதிகள் 14வது அதிகாரம். எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான், ஆனால் வித்தியாசமான கோணத்தில் வாசிக்கிறோம். இதை ஒன்றை மட்டும் பிடிச்சிட்டு மற்றதெல்லாம் சீக்கிரமாக முடிச்சிடுவோம். நியாயாதிபதிகள் 14வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம் வாசிப்போம். நியாயாதிபதிகள் 14:5-6. அப்படியே சிம்சோனும். இப்போ சிம்சோனை குறித்து வாசிக்கிறோம். இவன் தேவ ஆவியானவர் பெற்றவன். இன்றைக்கி நான் சொல்கிறேங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கடன் பிரச்சனையில் சிக்கிட்டீங்களா? இதில் வியாதியில் சிக்கிட்டீங்களா? குடும்பத்தில் சமாதானம் இல்லையா? ஏதோ ஒரு ஆபத்தில் மாட்டின மாதிரி தெரியுதா? பயப்படாதீங்க. குறுக்கு வழியில் போகாதீங்க. தேவ பலத்தில் இருங்க. அந்த தேவ பலத்தில் இருக்கும்போது ஒன்று இந்த பிரச்சனைங்கிற மலையை உடைச்சி கொண்டு போவார், இல்லாட்டி இந்த பிரச்சனைங்கிற மலையை படுக்க போட்டு உங்களை கொண்டு போவார். எப்படி வேணாலும் கொண்டு போவார். இப்படி தான் கொள்ளணும்னு நீங்கள் கேட்காதீங்க. அந்த பெதஸ்தா வாசலில் இருந்தேன்னு சொன்னால என் வியாதி இப்படி தான் போகணும். எப்படி போகணுமா? குளத்தை கலக்கணும், அப்போ நான் உள்ளே இறங்கணும், அப்போ தான் எனக்கு சுகம் கிடைக்கணும். அந்த பிடிவாதம் பண்ணாதீங்க. உன் பிரச்சனை போகணும். சிங்கத்தை கொன்று போக்குறாரா இல்லை சிங்கத்தை கட்டி போக்குறாரா, அது அவர் வேலை. ஏன்னா அது உயிரோடு இருந்தால் தான் அடுத்து உனக்கு உதவி செய்யும் அந்த சிங்கம்.
அதனாலேயே பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது என்று கேட்காத, பிரச்சனையை நீ தாண்டி போவதற்கு தேவன் தம் பலத்தை உனக்கு தரும். நான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தாங்க பிரசங்கம் பண்ணுவேன், மற்ற நாளும் தேவ சமூகத்தில் போய் காத்துருவேன். ஊழியதுன்னா எனக்கு ரெண்டாவது, ஊழியன் ஓடுறதுனா ரெண்டாவது. அப்படி சொல்லி முதல்ல நீ உன்னே பார்த்துக்கிட்ட, அப்புறம் ஆத்துமா ஆதாயம் வேணும். ஆத்துமாக்கள் நீங்கள் ஆதாயம் பண்ணால் தான் சபை நிரம்பி வழியும். ஆத்துமா ஆதாயம் வேணும், அதான் கிரீடம். ஆனால் ஏன் ஜீவனை இழந்துட்டு நான் கிரீடத்தை சம்பாரித்து என்ன முடியும்? கிரீடம் வைக்கிறதுக்கு நான் இருக்கணும்ல, சொல்லுங்கள். கிரீடம் வைக்கிறதுக்கு யார் இருக்கணும்? வயிறு நல்லா இருந்தால் தானே கல்யாண வீட்டில் பிரியாணி சாப்பிட முடியும். அவன் சுக்கா போட்டான் என்ன போட்டான் என்ன, நீ நல்லா இருக்கணும் முதல்ல ஆண்டவர் விரும்புகிறாரு. உங்கள் நல்லா முதல்ல விரும்புகிறாரு, அப்புறம் உங்கள் மூலமாக ஆண்டவர் ஊழியத்தை எதிர்பார்க்குறாரு. நீ இங்கே சிம்சோனுக்கு 14வது 5 அப்படியே சிம்சோனும் வாசிப்போம் 5ஆம் வசனம். திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். திம்னாத் தோட்டங்கள் திராட்சை தோட்டங்கள் வந்தபோது இப்போ சிம்சோனுக்கு நான் திருப்பி சொல்கிறேங்க, கர்த்தர் உங்களோடு இருந்தால் சிங்கம் எது வந்தாலும் நீங்கள் உங்கள் பாதையில் குறுக்கிட்டாலும் உங்கள் பாதையை மாற்றாதீங்க. எதை மாற்றாதீங்க? உங்கள் பாதையை என்ன செய்யாதீங்க. உங்களுக்கு கர்த்தர் என்ன ட்ராக் போட்டாரோ, ஏன்னா மேலேருந்து கர்த்தர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கார், ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை பாதுகாக்கிறாரு. சிலர் நினச்சிடுறாங்க சர்ச்சுக்கு வரும்போது கர்த்தர் என்னை பார்ப்பார், அப்புறம்லாம் அவர் என்னை பார்க்க 24 மணி நேரம் அவர் பார்த்துருக்காரு, நீ தூங்கும்போது கூட உங்களை பார்த்துட்டு. இப்போ என்ன நடக்குது? ஒரு பாலசிங்கம் அவனுக்கு எதிராக வைந்தது. அடுத்த வசனம் வாசிங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் சிம்சன் மேலே இறங்கன்னு. அப்படியால் இதான் இன்னைக்கு பிரசங்கத்தின் செய்தி. உங்களுக்கு சிங்கத்தை பிடிச்சிடாதீங்க, கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்கினதை பிடிச்சிக்கணும். எதை பிடிச்சிக்கணும்? கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய். உன் பிரச்சனை நேரத்தில் அப்போ ஏற்கனவே இறங்கி இருந்தார், இப்போ பலமாக இறங்கினார். ஏன்னா சிங்கத்தை சந்திக்கிறார். நம்ம சந்திக்கிறோன்னு சுண்டெலி, அப்புறம் எவ்வளோ ஆவியானவர் இறங்குவார்? சந்திக்கிறது என்னது? சுண்டெலி அடிக்க போகிறவனுக்கு என்ன வேணும்? சுண்டெலி ஒன்று வேணாம், காலை வச்சு ஒரு எத்துனாலும் செத்து போகும். நான் ரயில்வே ஸ்டேஷனில் எங்கள் அண்ணனுக்காக வெயிட் பண்ணியிருந்தேன். ஒருத்தன் படுத்திருந்தான், ஒரு எலி வந்து அவனை கடிச்சிட்டு போகுது. பக்கத்தில் இன்னொருத்தன் உட்காந்து நார்த் இந்தியன் பார்த்துருந்தான். கடைசியில் அவன் என்ன தெரியுமா செஞ்சான்? விரலை வச்சு, அந்த பெரிய எலி நல்ல பெரிய எலியாக இருக்குது, விரலை வச்சு அப்படி தட்டி தான் விட்டான். அவ்வளோதான், செத்தே போயிடுச்சு. அது ஒன்றுமே செய்யலைங்க, விரலை வச்சு அப்படி தட்டி விட்டான், ஒரு தட்டு செத்து போச்சு. இந்த எலியை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ பலன் வேணும்? ஆனால் கேட்குறது மட்டும் கண்ட அமிர்தத்து குத்த பலனை கொடுங்க. என்ன பலனை கொடுங்க? என்ன கோபமாக பார்க்குறீங்க? என்னைய என்ன கேட்குறது? என்ன பலனை? சந்திக்கிறது என்ன? நீ எலியை சந்திக்கிற, உனக்கு எதுக்கு எலியை சந்திக்கிறவனுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கேட்குறீங்க? கேட்குறதுக்கு முன்னாடி என்ன கேட்கணும்? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் வேணும்னு கேட்டேன்னா இப்போ எதுக்கு நீ ஆயத்தம் ஆகிட்டேன்னு அர்த்தம்? இதான் ஃபஸ்ட். நான் பவர் ஆஃப் காடே கேட்குறது கிடையாது. வந்தேன்னா போனேன்னா இருக்கேன், வருகையில் ஓடி போயிடுவேன். இல்லை பிள்ளை, கர்த்தர் நீ விசேஷமானவர். இங்கே வந்திருக்க ஒவ்வொருத்தரும் எப்படிப்பட்டவங்க? இப்போ சிம்சன் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினதால் 6வது வசனம் வாசிங்க. நல்லா கவனிங்க. உன்கிட்ட கையில் ஒன்றும் இல்லை. கையில் ஒன்றும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? பேங்க் அக்கௌண்ட்டில் ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். என்ன இல்லைன்னு அர்த்தம்? என்ன பாஸ்டர், பேங்க் அக்கௌண்ட்டில் ஒன்றும் இல்லையா? கவலைப்படாத, அவங்க அக்கௌண்ட் நிரம்பி வழியும். பாத்திரம் அதுலேயும் ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் வாசிப்போம். ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிற அவனுடைய அபிஷேகத்துக்கு முன்னுக்கு அந்த சிங்கத்தை பார்த்தான். அங்கே தானியல் சிங்கத்தை தூங்க வச்ச கர்த்தர் இங்கே அந்த சிங்கத்தை, சிம்சன் சிங்கத்தை கிழிச்சு போட்டார். தானியல் சிங்கம் என்னாச்சு? தூங்குச்சு. ஆனால் சிம்சன் சிங்கம் என்னாச்சு? உனக்கு என்ன செய்ய சொல்கிறாச்சு? கிழிச்சு போட சொன்னால் கிழிச்சு போடு, தூங்க சொன்னாலும் தூங்க விட்டுரு. தூங்க சொன்னாலும் என்ன செய்ய விட்டுரு? தூங்க விட்டு. அதை போய் எதுக்கு நீ தொந்தரவு பண்ணுற? பின்னுக்கு வர்றவனுக்கு அது தேவை. உன்னை தாக்க வந்த சிங்கம் பின்னுக்கு வர்றவனுக்கு என்ன செய்யுது? தேவை. ஏன்னா அந்த சிங்கம் வச்சு அவனை அழிக்கலையும் வச்சுங்களேன், அடுத்து ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சிட்டு இருப்பான். புரியுதா உங்களுக்கு? அந்த சிங்கத்தை வச்சு அவன் பின்னுக்கு அடுத்து வந்த ஜென்ரேஷன் அவன் அழிக்கலைன்னா அவன் அடுத்து தானியலை எங்கே குத்தலான்னு பார்த்து ஆண்டவர் பார்த்தாரு. வச்சிரு சிங்கத்தை வாயை கிழிச்சிடாத, தானியலே சிங்கத்தின் வாயை கிழிச்சிடாத, வச்சிரு அது அடுத்து உனக்கு தேவை. ஆனால் இங்கே கிழிச்சு போட்டான். வாசிப்போம் 6வது வசனம் வாசிட்டீங்களா? தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. அடுத்து 8வது வசனம் 9வது வசனம் வாசிப்போம். சில நாளுக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்ப்பதற்கு வழிவிலை. இதுதான் நம்ம வாழ்க்கையில பிரச்சனை. உயிருள்ள சிங்கத்தை நீ சந்திக்க வேண்டும் என்பது தேவசித்தம். ஆனால் இறந்த சிங்கத்தை போய் நீ சந்திக்கிற தேவசித்தம் இல்லை. சந்திக்க வேண்டாத நபரை சந்திக்காதீங்க, போக வேண்டாத இடத்துக்கு போகாதீங்க. அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு இருக்க. அவர் சொன்னார், ஆண்டவர் எனக்கு எங்கே ஊழியம் கொடுத்துருக்கா தெரியுமா? பாம்பேயில் ரெட் லைட் ஏரியாவில் ஊழியம் கொடுத்துருக்குற. நீ ரெட் லைட் ஏரியாவுக்கு போயிட்டு வரியே, நீ ஊழியத்துக்கு போயிட்டு வந்தியா இல்லை வேறு எதுக்கு போயிட்டு வந்தியா? எவனுக்கு தெரியும்? உள்ள ஊழியம் நாசமாக போக போகுது. நீ எதுக்கு போயிட்டு வந்தேன்னு சமுதாயத்துக்கு என்ன தெரியும்? தேவப்பிள்ளை, ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் வேறு எந்த சிங்கத்தையும் நீங்கள் பார்க்க போகாதீங்க.
உயிருள்ள சிங்கத்தை ஜெயிச்ச சிம்சோனால் செத்து போன சிங்கத்தை ஜெயிக்க முடியல. ஏன் தெரியுமா? கர்த்தர் கூட இல்லை அந்த நேரத்தில். உயிருள்ள சிங்கத்தை ஜெயித்த சிம்சோனால் எந்த சிங்கத்தை ஜெயிக்க முடியல? அந்த வசனத்தை வாசிங்க. 8-9 வாசிட்டு அடுத்த இதுக்குள்ள போவோம் சீக்கிரமா. 8-9. நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதுக்கு வழி விலகி போனான். இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனி கூட்டமும் தேனும் இருந்தது. அவன் அதை தன் கைகளில் எடுத்து சாப்பிட்டு கொண்டே நடந்து தன் தாய் தகப்பனிடத்தில் வந்து அவர்களுக்கும் கொடுத்தான். அவர்களும் சாப்பிட்டார்கள். ஆனாலும் தான் இந்த தேனை சிங்கத்தின் உடலிலே எடுத்ததை அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. தேவபிள்ளையே, இந்த இடத்துல எந்த சிங்கத்தை நீ சந்திக்கணும்னு கர்த்தர் சொல்றாரோ அதை மட்டும் சந்தி. எந்த சிங்கத்தை, சில சமயத்தில் அந்த சிங்கம் உன் வழியில் கூட தென்படாது. அந்த சிங்கத்தை கர்த்தர் சந்திக்க சொல்லுவார். இந்த ஒரே ஒரு பகுதி வாசித்து முடிச்சிடும், நேரம் ஆச்சு. 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரம். எல்லா வசனமும் வாசிக்க முடியாது. 1 நாளாகமம் 11 அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் வாசிங்க. 1 நாளாகமம் 11 அந்த 20 அதிகாரத்துக்கிட்டே இருக்கும். அந்த குகைக்குள்ளே இருக்கிற போய் சிங்கத்தை போய் அடிச்சுட்டு வருவாங்க. அதை மட்டும் பார்த்து முடிச்சிருவோம். 1 நாளாகமம் 11 குறிக்கிறவங்க குறிச்சிங்க. 17லேருந்து 25 வரைக்கும் வீட்டில் போய் படிங்க. 1 நாளாகமம் 11 எடுத்துட்டிங்களா? 1 நாளாகமம் 11 அந்த குறிப்பிட்ட பகுதி மட்டும். அவனுடைய பராக்கிரமசாலிகள் குகையில் தூங்குகிற சிங்கத்தை போய் செஞ்சு அந்த கோலியாத்தினுடைய சகோதரரை கொள்ளுவாங்க. அந்த பகுதி மட்டும் வாசிங்க. யாத்திராகமம் 17 எடுத்துட்டிங்களா? 17 8வது வசனத்துக்கு பிறகு வரும். 1 நாளாகமம் 11 1 நாளாகமம் 11 17க்கு பிறகு வரும். 1 நாளாகமம் 11ஆவது அதிகாரம் 17க்கு பிறகு வரும். ஒரு 20-21 அதில் வரும் நினைக்கிறேன். வாசிங்க. 1 நாளாகமம் 11 எத்தனை வசனம்? 22 வாசிங்க. பராக்கிரமசாலியாகிய யோய்தாவின் குமாரனும் கப்சேயேல் ஊரானுமாகிய பெனாயாவும் செய்கைகளில் வல்லவனாய் இருந்தான். அவன் மோவாப் தேசத்தில் 2 வலுமையான சிங்கங்களை கொண்டது. அதாவது நீ சிங்கத்தை ஜெயிச்சினா தான் அடுத்த தலைமுறையை நீ சிங்கத்தை ஜெயிக்க வைக்க முடியும். உன்னை போல தான் உன் பிள்ளை, உன்னை போல தான் உன் ஆவிக்குரிய பிள்ளை. இப்போ தாவீது 30 பேரை கலெக்ட் பண்ணான். அவன் சர்ச்சில் 30 மெம்பர்ஸ். அந்த 30 பேர் யார்? கடன்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் எல்லாம் தான் அவருடைய மெம்பர்ஸ் 30. அந்த 30 பேருக்கு அவனுக்கு கொடுத்த ட்ரைனிங்கில் அந்த 30 பேரும் பராக்கிரமசாலியானார்கள். அதை தான் வீட்டில் போய் நீங்கள் 17லேருந்து 25 வரைக்கும் படித்து பாருங்கள். அதில் உள்ள ஒருத்தனை தான் வாசிக்கிறோம். அவன் மோவாப் தேசத்தின் 2 வலிமையான சிங்கங்களை கொன்றதில்லாமல் தேவ பிள்ளை இன்னைக்கு நீங்கள் நான் வாங்குகிற தேவ பலன் உனக்கு முன்னுக்கு சிங்கம் போல் உனக்கு நிற்கிறது. அதை பார்த்துட்டு அந்த ஏரியாவை விட்டு நீ போக மாட்டேங்கிற. இன்னைக்கு கத்த சொல்கிறாரு, நீ பக்கத்தில் போக அந்த சிங்கம் ஒன்று மறைஞ்சு போகும், இல்லைன்னா அழிஞ்சு போகும், இல்லைன்னா தூங்கிடும். உன்னை வழி மறைச்சு நிற்கிது. அந்த கோலியாத்தை தொடாத வரைக்கும் நீ ராஜாவாக முடியாது. ராஜ அபிஷேகம் மேலே இருக்குது. அந்த ராஜ அபிஷேகம் எதுக்கு இருக்குது? கோலியாத்தை அடிக்கிறதுக்கு தான் இருக்குது. நீ கோலியாத்தை அடித்த பிறகு தான் உன்னை சிம்மாசனத்துக்கு கர்த்தர் தூக்கிட்டு போவார். பயப்படுறோம். ஏன் பயப்படுறோம்? நமக்கே தெரியுது. ஒரு பாஸ்டர் சொன்ன, ஊழியக்காரர் சொன்ன, பாஸ்டர் எனக்கு தெரியும், நான் ஜெபம் பண்ண அந்த அசுத்தாவி தான் என்னை தாக்கணும் எனக்கு தெரியும், அதனால் நான் ஜெபம் பண்ணல, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஊழியம் செய்கிறீங்களா? அவன் ஊழியம் செய்கிறேன், அது எனக்கு கொடுத்த ப்ரொஃபஷன், அதுக்கு எனக்கு கொடுத்த வேலை. ஆனால் இந்த வேலைன்னா நான் பார்க்கணும் அவசியம் கிடையாது. தேவ பிள்ளையே, ஒரு நாள் நீ தனியாக அந்த மாதிரி சூழ்நிலையை சந்திக்க வேண்டியது வரும். அந்த யுத்தத்தில் நீ தான் ஜெயிப்ப. எனக்கு கூட இருக்கிறது கர்த்தர். நீ யுத்தம் பண்ணலை, உன் கூட இருக்கிற கர்த்தர் யுத்தம் பண்ண போகிறாரு. இப்போ அவன் மோவாப் தேசத்தில் 2 வலிமையான சிங்கங்களை கொண்டது அல்லாமல் உறைந்த மழை பெய்த நாளில் அவன் ஒரு கெபிக்குள்ளே இறங்கி போய் ஒரு சிங்கத்தை கொண்டான். கர்த்தர் அனுமதிச்சாருன்னா இவன் சிம்சனோட வழியில் வர்ற சிங்கத்தை தான் செஞ்சான். இவன் குகையில் தூங்குகிற சிங்கம், அது வலிமையான சிங்கம். எவ்வளோ ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்கான் பாருங்கள். அடுத்த வசனம் வாசிங்கன்னா அதை மட்டும் வாசித்து முடிச்சோம். அடுத்த வசனம் வாசிங்க. உயரமுள்ள ஒரு எகிப்தியனையும் அவன் கொன்று போட்டான். அந்த எகிப்தியன் கையில் எப்படி கோலியாத்தை அடிச்சானோ அது மாதிரி அவன் ட்ரைனிங் கொடுத்து வச்சுருந்தான். தேவப்பிள்ளை இப்படி வசனங்களை வாசிச்சா இன்னும் இயேசுவை குறித்து பார்க்கலாம், யோசுவாவை குறித்து பார்க்கலாம், பேதுருவை குறித்து பார்க்கலாம். பேசினா பேசிகிட்டே போகலாம். இன்றைக்கி ஒரே ஒரு கருத்தை நான் பிரசங்கம் பண்ணுவதற்காக இங்கே வரல. கர்த்தர் உன் மேலே வச்சிருக்கிற அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம் என்றால், நீ வாங்கியிருக்கிற தேவ பலன் எப்படிப்பட்ட பலன் என்றால், நீ வர்ற பாதையில் உன் பாதை நெய்யுமா பொழிகிற மாதிரி தான் இருக்கும், நல்லது தான். ஆனாலும் அந்த பாதையில் போகும்போது சில சிங்கங்கள் உன் இடையில் வந்துச்சுன்னா, சிங்கம் எவ்வளோ தூரத்தில் வரும் என்பது தேவனுக்கு தெரியும். இன்றைக்கே உனக்கு காட்டிடுவார். நேற்று நாங்கள் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு வந்துட்டுருக்கேன்னா வரும்போது ஒவ்வொரு இடத்துலையும் போட்டிருக்கோம் 2 கிலோமீட்டர் முன்னுக்கே போட்டிருக்கோம். அடுத்து அந்த ஹோட்டல் இங்கே இருக்குது, அடுத்து இந்த ஹோட்டல் இங்கே இருக்குது, அடுத்து இந்த பெட்ரோல் பங்க் இங்கே இருக்குது. 2 கிலோமீட்டர் முன்னுக்கே போட்டுறான் பெட்ரோல் பங்க் இங்கே இருக்குது, 2 கிலோமீட்டர் முன்னுக்கே போட்டுறான் ஹோட்டல் இங்கே இருக்குன்னு. ஏன்னா நீ வர்றது 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் வர,
இந்த வேகத்தில் வந்தேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தான் அங்கே போய் நிப்பாட்ட முடியும், இல்லைன்னா என் ஹோட்டலை கிராஸ் பண்ணிடுவேன். எவ்வளோ தெளிவாக இருக்கான். அது மாதிரி தான் கர்த்தர். உன் வாழ்க்கையில் ஒரு சிங்கம் வருதுன்னா திடீர்னு வந்து நிற்காது. உன்னை ஆண்டவருக்கு பாரு, தாவீது, ஒரு கோலியாத்துங்கிற சிங்கம் உன்னை பார்க்க வரப்போகுது. அதுக்கு முன்னாடி இந்த உண்மையான சிங்கத்தை நீ சந்தி, இந்த உண்மையான கரடியை சந்தி. இதை சந்தித்த தைரியத்தை வச்சு அவனை அடிச்சிரு. உனக்கு ட்ரைனிங் கொடுக்காம ஆண்டவர் அனுப்ப மாட்டார். ஆண்டவர் உன்னை ட்ரைனிங் கொடுக்காம அனுப்ப மாட்டார். அவர் கொடுக்குற ட்ரைனிங் வேறு, இராணுவம் கொடுக்குற ட்ரைனிங் கிடையாது. அவர் வேறு ட்ரைனிங் கொடுத்து எப்படி உனக்கு கோலியாத்தை அடித்தது தான் தெரியும். அதுக்கு முன்னாடி சிங்கத்தையும் கரடி அடித்தது யாருக்கும் இந்த சமுதாயத்துக்கு தெரியாது. அப்படி எழுந்திருந்து நாம் ஜெபித்து கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெற போகிறோம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஒரே ஒரு நிமிஷம். இல்லை, மற்றவங்களாம் அமர்ந்துருங்க, மற்றவங்க அமர்ந்துருங்க. ஒரு ரெண்டே நிமிஷம் தான். 2 நிமிஷத்தில் நம்ம அந்த கர்த்தருடைய பந்தியை முடிக்க போகிறோம். இன்றைக்கி கர்த்தர் உன்னோடு இருக்கிறார்.